பாகும் பருக்கும் உரைநாளும் கடந்துரைக்கு நான் தருவேன். கோலம் செய்கின்ற கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். கேக்குதா? சரி பண்ணிடுவாங்க. நான் காலையில சேலம் புகையில ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு பின்னாடி கேட்குறாங்க. ஒரு வயதான அம்மா எந்திரிச்சு கேட்கல, சௌரியமா இருக்கு பேசுங்க. முன்னாடி இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நான் அப்பயே சொன்னேன் அங்க உட்கார்ந்துருந்தா கேட்காதான், இங்க உட்கார்ந்தா அந்த அம்மா சொன்ன வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. எனக்கு இவன் பேசுறதுலாம் என் காதுல கேட்குதுன்னா இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இந்த தயவு செய்து ஆஃப் பண்ணிடலாம் சார், நல்ல சில்லுன்னு இருக்கு. இந்த இதை ஆஃப் பண்ணிடுங்க ஐயா, போச்சுக்கிட்டா பரவாயில்ல, நீங்க ஆஃப் பண்ணுங்க. இல்ல ஆஃப் பண்றே மண்டை மாதிரியே மண்டையாடுறீங்களே தவிர ஆஃப் பண்ண மாட்டேங்க. நீ என்னப்பா என் மச்சின மாதிரி வேலை செய்யற மாதிரியே சுத்தி சுத்தி வர. எப்போதுமே வேலை செய்யறவன் பரபரப்பா இருப்பான், செய்யற மாதிரியே நடிக்கிறவங்க போயிட்டே வருவாங்க. அதுக்காக நான் அவரை சொல்றேன், நீங்க நடிக்காதீங்க. இப்ப ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரே என்னை ஆஃப் பண்ணிடாதீங்க. எல்லாம் மைக்கு நல்லா இருக்கு, ஆஃப் ஆயிட்டா நல்லா இருக்கு. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கினேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கினேன். இருவழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கினேன். ஒரு மனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே, பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருவதிலும் கூறாமல் அரிகணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்யும்? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் ஐயா உறவினருக்கு ஒருவர் இல்லை. ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன்பாதம் தொழுதேன். வெற்றிவேல் முருகனுக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. முதல்ல மண்டபத்தை ஆரம்பிச்சு அதுவும் பேச்சாளரை கூப்பிட்டு வந்து என்னைய பேச வச்சு இவ்வளவு ஃபேன் இருக்கும் போது அந்த ஃபேன் இருக்கு நம்ம. புரிஞ்சு கை தட்ட 38 ஒருத்தர் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊர்ல அதை கூட அடுத்து என்ன நினைச்சுப்பான்னு நினைக்கிறேன். உட்கார்ந்தீங்களா கலந்துருவீங்களா? பின்னாடி ஒருத்தருக்கு பார்க்கிறாரு, எங்கால் பேசுவானா, உட்காரலாமா? மழை விட்டுருச்சு, உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. சப்போஸ் போகணும்னு நினைச்சா சொல்லாம கொள்ளாம 2 பேரா போங்க. 5 பேரா போய் எனக்கு ஆட்டர் டாக்டர் மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஆண்கள் கூட்டம் கேட்கும்போது தனியா வருவாங்க, போகும்போது அந்த தெருவையே காலி பண்ணிருப்பாங்க. நிக்க மாட்டான்டா, எத்தனைக்குதான் பிரசாதம் வா அப்படின்வாங்க. இன்னும் 2 பேர் உள்ள வராங்க, வாங்க. அவள் மாதிரியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா, மாண்டதவர் உண்பர்வோன் பரவி நின்ற மாந்துரை அலர்ந்த பெருமானி. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாகரா ரட்ச ரட்ச மகாபாபு சாஸ்திரிய திவ்யம் நமோ நமக. பொதுவா நீங்க எல்லாம் உடம்பு முடியலன்னா எங்க போவீங்க? ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. இல்ல அந்த அம்மா பாக்குறத பார்த்தா ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போய் நோய் வந்துட்டு போறீங்க. மருத்துவரே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு. எதையாவது பத்திரமா வீட்டுக்கு போகணும். நான் சொல்றது டாக்டர் முடியுற வரைக்கும் சஞ்சீவராய நம்ம சுதந்திர பாண்டியன் ஜெகன் 3 பேரும் நீங்க வெளிநடப்பு செஞ்சா கூட தப்பு இல்லை. எதையாவது ஆரம்பிச்சு எனக்கு 7.5 கொடுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜாதகப்படி எனக்கு
நண்பர்களால் சோதனை நம்ம முடியலன்னா யார்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். நீங்க வேணா உண்மையாவே நாளைக்கு போய் பாருங்க. போகணும்னு முதல் வார்த்தை தான் சொல்லுவான், மூச்சை இழுத்து விடுங்க. நம்ம சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்க உண்மையாவே ஒரு நாக்க நீந்து கண்ணை காட்டு பின்னாடி திரும்பு அப்புறம் பசையெல்லாம் போட்டு அமைக்கி என்னென்னமோ பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்த்தை கேட்பாப்புல பாருங்க, பேனாவை முதலிட்டு என்ன பண்ணுது. இவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ணான்னு நம்ம கேட்க முடியாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு நோய் வந்து குணமாக்குற டாக்டரை விட நோயே வராம இருக்கணும்னா 6666 பாட்டை தந்து சண்முக கவசத்தையும் குமார தகத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளுடைய பாடலை சொல்லி திருநீரு பூசினீங்கன்னா நோயற்ற வாழ்வு வாழலாம். பாம்பன் சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த மண்ணுலகில் எனக்கு ஏன்னா 2 சாமியாரை இந்தியாவில் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வாயிலிருந்து லிங்கம் எடுக்காம, கையிலிருந்து திருநீர் எடுக்காம, கடைசி வரைக்கும் அவரையும் வெயில் எடுக்காம உலக வரை இப்பதான் புரியுது ஒருத்தருக்கு மறந்துடாது. வடிவேல் கேட்கிற மாதிரி எனக்குன்னே கத்திங்களா? நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு நாகரீகமா சொல்றேன். அவ்வளவுதான், மீட்டிங் முடிஞ்சு போச்சு. குடும்பமா உட்காந்து இந்த சிரிக்கிறதுக்கு உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் சிரிக்க வைக்கிறது. அளவைக்கிறது ஈஸி. ஒரு ஐயா எதிர்த்து என்னை பிறந்த மாதிரி இருக்காருன்னு சொல்றாரு, அங்கே ஒருத்தர் மாதிரி இல்லை, அதுவா வருது, ஒன்றும் பண்ண முடியாது. 95 இல்லை. நான் சும்மா வார்த்தைகளுக்கு வர்ணம் பூசுறதை விட முதல்ல நான் எனக்கு பேசுறதை தவிர ஒரு ஸ்க்ரூ கூட ட்ரைவ் பண்ண தெரியாது. அதுல ஒரு அது உன்னை பார்த்தாலே தெரியும். தனியாக சொல்லணுமான்னு 13-14 வயசுல நான் மேடைக்கு வந்தேங்க. குன்றக்குடி சாமி பெரியவர். இப்ப எனக்கு 52 வயசு ஆகுது. இன்னுமே யாரும் என்னை கூப்பிடாட்டி நான் கவலைப்படுறதில்லை. எங்க அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸா வச்சு நானா பேசுற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு இருக்கேன். நான் முத்திட்டேன்னு அந்த மஞ்சள் சட்டைக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுவரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 4000-4500 கூட்டம் பேசியிருக்கேன். சென்ற மாதம் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டு வந்தது 13ஆவது தடவை. 10 தடவை விசா முடிஞ்சு போச்சு. ஆனா ஓரளவுக்கு வள்ளலார பேசினா அதுபடி வாழணும்னு. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வள்ளலார பேசுறான். ரூம்ல வான்கோழி பிரியாணி கேட்கிறான். இதுக்குதான் என்னை கூப்பிடாதீங்க. கற்பை பத்தி 3/4 மணி நேரம் மேடையில பேசுறான். கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பனம் உயிருக்கு சமமானது. கார்ல போனோன்னு டிரைவர் கேட்கிறார், ஐயா இன்னைக்கு கேட்கணும் எந்த வீட்டுக்கு போகணும்னு. அதனால பேசுறபடி வாரியார் சாமி காட்டின வழியில இந்த நம்ம சஞ்சீவி PhD வாங்கினார்ல, அவருடைய கெரிட் பேரு மாதுன்னு பேரு. மாதுவுக்கு ஒரு அப்பா இருந்தாரு, ராதாகிருஷ்ணன் பேரு. மறந்துடக்கூடாது. வாணியம்பாடி அப்துல் காதர் இன்னைக்கு PhD வாங்கியிருக்காருன்னா அது ராதாகிருஷ்ணன் ஐயா போட்ட விதை. ஜாதி மதங்கள் எல்லாம் பார்க்காம இந்த மண்ணுலகத்துல அறம் சார்ந்து வாழ்ந்த மனிதர்கள் தான் நம்முடைய முன்னுதாரணமா இருந்தாங்க. நான் மணிவண்ணன் சாரையோ அவருடைய பிரதரையோ பாராட்டுறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. காசு பணம் இருந்தா நல்லது செய்யணும்னு நினைக்கிறது மரபு. அமைதியா இருக்கு. நல்லா உங்களுக்கு வேண்டாம்ல ஏசி ஒரு பொருள்
வேண்டான்னு முதல்ல தர்மபுரியில் தான் தமிழ்நாட்டுல இனாம ஊசி குத்துறான்னு 5 போடுறாங்க. உனக்கு நோயிலேயே சும்மா போட்டு வைக்க வரும்போது நல்லா கேட்கிறாங்க. போயிட்டு வந்து எடுக்கிறது கஷ்டம். நான் திருப்பி சொல்றேன், தப்பு செஞ்சு பால் பாயசம் சாப்பிடுறதை விட, தப்பு செஞ்சு டெய்லி பால் பாயசம் சாப்பிடுறதை விட ஒழுக்கத்தோட வாழ்ந்து டெய்லி கூழ் குடிக்கிறது பெருசுன்னு நினைக்கிறேன். இன்னும் பச்சையா சொல்றேன், மூட்டை தூக்கி கூட நம்ம முதுகு குமியலாம், அவமானத்தால முதுகு குமியவே கூடாது. மணிவண்ணன் சாரோ அவர் தம்பியோ ஒரு சிறந்து விளங்குறதுல எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. தனக்கு பின்னாடி இந்த ஊர்ல ஒரு 3 நல்ல இளைஞர்களை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. அதுக்குதான் நீங்க ஒரு நிமிஷம் இடையிடாத ஒரு கை. நியாயப்படி நான் என்ன பண்ணணும், இப்ப முதல்ல ஒரு மண்டபத்தை ஓபன் பண்ணி அடுத்த மாசத்துல இருந்து இங்க நடத்த முடியாது, அங்கதான் நடத்த முடியும். சும்மா இங்க நடத்திக்கிட்டே இருந்தா அவர் எங்கதான் போவார். அப்புறம் அவர் சொல்றாரு, அதுக்கான நான் ஊர்ல அப்புறம் வச்சிருக்கோம், மறந்துடாதீங்க. நான் நியாயப்படி அவரை பாராட்டணும், அவரை கௌரவிக்கணும். ஆனா அவரை விட பணம் படைச்ச பல பேர்த்த இறையர்கள் நான் பழகி இருக்கேன், அவரை விட பணம் படைச்ச பல பேர்த்த நான் பழகி இருக்கேன். ஆனா அவரை மாதிரி மனம் படைச்ச தன்மையாளர்களை நான் பழகிறேன். உண்மையாவே நான் அவருக்கு பாராட்டு செய்யறதை விட, இல்ல அவர் தம்பிக்கு பாராட்டு செய்யறதை விட, நியாயப்படி இந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு பாராட்டு செய்யணும்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் இல்ல, அடுத்த தலைமுறைகள். அதுவும் ஒருத்தர் நம்ம ஊர்ல பிக் பாஸ் நடத்தினாரு. நான் பயந்துட்டேன், பெரிய கொள்கைவாதி போல இருக்கு. அப்புறம் தான் பார்த்தேன், அந்த டிவியை உடைச்சிட்டு எப்படி ஆயிட்டு போயிட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அடுத்த தலைமுறைய அறம் சார்ந்து இறைவணக்கம் பாடுறதுக்கு மேடை கூப்பிட்ட போது எங்க பொருளாளர் ஐயா சொன்னாரு, எங்களுடைய நிலைய வித்வான் அந்த பாப்பா தான், அவதான் எப்போதுமே பாடுவான்னா. எம்எஸ் அம்மாவும் நித்யஸ்ரீயும் சுதா ரகுநாதன் மட்டும் பாட பிறந்தவங்க இல்ல, இந்த பாப்பாவும் பாட பிறந்தவங்கன்னு நிரூபிக்கிறாங்கல்ல, அதுதான் ஆனந்த ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த நான் மணிவண்ணன் சாரை பாராட்டுறது தப்பா போயிடும். இப்ப அவரே என்ன நினைக்கிறாரு, முதல்ல ஒரு மண்டபம் திறந்திருக்கோம், ஒரு பேச்சாளரை கூப்பிடுறோம், எல்லாருக்கும் முடிஞ்சோன்னா மரியாதை பண்ணுவாங்க கவர் கொடுத்து. அவர் இந்த மாதிரி எல்லாம் விரும்ப மாட்டாரு. ஒரு 8 பவுனுக்கு செய்யணும், ஒரு 2 பவுன்ல மோதிரமோ இல்ல சஞ்சீவிட்ட சொல்லி ஒரு பிரேஸ்லெட்டோ பண்ணி அனுப்பலாம். வேண்டாம்னாலும் அது அவருடைய பெருந்தன்மை. நல்லாதான் கை தட்டி வைக்கிறது. அவருக்கு சஞ்சீவியை பார்த்து சொல்றாரு, இனிமே இப்ப 2 வருஷத்துக்கு இவனை கூப்பிடுறாங்க. யாரை கேட்டு இவனை கூப்பிடுறீங்க? அந்த குழந்தைய பாராட்டுறது தாங்க யார் சந்தோஷப்படுறது. இன்னைக்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு அன்னதான ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு டிஎன்சி மணிவண்ணன் சாரு. தமிழ்நாட்டுல நம்பிக்கையா சிட்டு நடத்தி நாணயத்தோட வாழக்கூடிய அவர் கருத்தால அந்த பிள்ளைக்கு ஒரு சிறப்பு செய்யணும்னு உங்க சார்பா பணிந்து கேட்டுக்கிறேன். உண்மை, சத்தியம், காசு என்ன வேணாலும். நாங்க என்ன மாட மாளிகையில பண்ணோம், நல்லா சோத்துக்கு வழி கிடையாது. இப்ப எனக்கு சோறு சாப்பிட நேரம் கிடையாது. காசு வைக்கிறது பெருசு இல்ல, உங்களோட கடைசி வரைக்கும் நின்று கூட்டம் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு போறாங்கல்ல, அதுதான் வளைந்தே வளர்வது சிறுமை, வளர்ந்தபின் வளைவது பெருமை. நேற்றுக்கு நைட்டு திருச்சி மண்ணச்சநல்லூர்ல ரோட்டரி மெம்பர்ஷிப் கான்ஃபரன்ஸ் ராத்திரி பேசிட்டு 3 மணிக்கு காலைல சேரும். அங்க கூட்டம் முடிச்சுட்டு இங்க உள்ள வந்து செக்இன் ஆகும்போது 4:40. இனிமே நமக்கு காசோ புகழோ இவங்க கொடுக்குற மெமெண்டோவோ இல்லை. சமூகத்துக்கு 10 பேருக்கு நல்லா இருக்குங்கிற செய்தி தான் எனக்கு தேவை.
மாசம் இங்க வந்து எத்தனை சான்றோர் பெருமக்கள். அடுத்த வாரம் கூட ஏதோ பேராசிரியர் சுகீசிவம் ஐயா ஏதோ கூப்பிட்டுருக்காங்கன்னாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி திருக்கோவில் மாதிரி. தர்மபுரியினுடைய ஆன்மீகத்தில் ஆனந்தம் திருக்கோவில் கற்பகிரகம் மாதிரி. சும்மா அதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எவன் ஒருத்தர் கோவிலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு பிறகும் மறந்துடக்கூடாது. ராஜராஜ சோழனுக்கு பிறகும் அந்த கோவிலும் நிக்குது, பேரும் நிக்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், மணிகண்டன் சாருடைய 4 தலைமுறை கழிச்சும் இந்த அமைப்பும் இந்த இடமும் நிலைச்சு. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு அந்த குடும்பத்துக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தை தரணும்னு ஒரு கைத்தட்ட ஆண்டவர். இதை தவிர வேற ஒன்றும் நான் என்னமோ சொல்ல வந்தது ஒரே ஒருத்தர் தான், எங்க பொருளாளருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் வயசுக்காக பாராட்டுறேன்னு நினைச்சீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே பாராட்டுறேன். இப்ப புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அதுல பின்னாடி ஒரு மாமி தெளிவா இருக்கடா நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் தொடக்கத்திலே கொஞ்சம் மெதுவா அப்படியே ஆரம்பிக்கிறேன்னா, உங்க 2 பேருக்குமே பணிந்து சொல்றேன். சென்னையில கோடி ரூபாய் செலவு பண்ணி கம்பள விழா நடத்துறாங்க. 33 பேர் உட்காந்துருக்காங்க. அதுல 22 பேர் காது கேட்கல. பாக்கி 9 பேர் வீட்டுல இருந்து டைவர்ஸ் வாங்கறதுக்கு பதிலாக இங்க வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுங்கிறது பெரிய கஷ்டம். எவனும் வர்றதுக்கு தயாரா இல்லை. ஒரு 500 பேரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு, ஏன்னா அவனுக்கு இனியா இருக்கா, இலக்கியா இருக்கா, புக்கு வித்து கோமாளி இருக்கு. ஆமா சார், 6 ஆம்பளை சமைக்கிறான், 3 லேடிஸ் வந்து 6 ரைஸ் அப்படிங்கிறாங்க. செவிலியே போடுறது. எத்தனையும் விட்டு ஒரு 500 பேர் மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லதை கேட்க வரீங்கன்னா அதை உருவாக்கிய ஒரு பெருமை போலீஸா. நான் பேசி ஒன்றும் தமிழ் வாழ போறது இல்லை. நான் என்ன வைரமுத்தா தமிழை வாழ வைக்கிறதுக்கு? தமிழ் தான் என்னையை வாழ வச்சுக்கிட்டு நினைக்கிறேன். நீ சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிடலாம். அதுதான் நம்ம வேலையே. அறம் சார்ந்து வாழ்றது தான் வாழ்க்கை. அறம்படி நடக்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த அமைப்பை சேர்ந்தவருக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், அந்த 3 பேருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி ஈகோ இல்லாம இருந்தீங்கன்னா அமைப்பு நல்லா இருக்கும். ஆனந்தத்தில் ஆன்மீகத்தில் ஆனந்தம் நல்லா இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, யாராவது செய்யணும்னு நினைச்சா இருக்கிறவங்க கிள்ளி கொடுங்க, நிறைய இருந்தா அள்ளி கொடுங்க. அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடுத்துட்டு போங்க. அதுவும் முடியலையா மணிவண்ணன் சார் பத்தி தப்பு பேசாம போங்க. 100 வருஷம் நல்லா இருக்கும். என்ன சார் நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் சொல்றாரு, நான் சொன்னதே நீ சுண்டிய வச்சுக்கிட்டேன். பின்னாடி வந்து விழுந்து வச்சிருக்கிறார். அவளைதாங்க வாழ்க்கையே என்னங்க, சாமிகிட்ட எதுக்கு போறோம்? நீங்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம ஊர்ல ஆடிக்கார்ல போறதுன்னு நினைக்கிறான். ஆடிக்கார்ல போறது இல்ல லைஃப். கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறதா. விட்டானா இல்லையா? எவன் சாம்பல எவன் கரைச்சானே தெரியல. வாழ்க்கைங்கிறது மகா பெரியவர் எழுதுவார் தெய்வத்தின் குரல்ல, ஒழுகிற வீட்டுல வாடு, அழுகிற வீட்டுல வாடாது. சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஓஷோ எழுதுறோம். லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டிங். வாழ்க்கை ஒரு திருவிழா, கொண்டாடுங்கள். அது கொண்டாட்டம் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. மகிழ்ச்சியா இருந்துட்டு போங்க. நோய் இல்லாம வாழ்வீங்க. வேக வேகமா ஓடுறான், அப்புறம் ஓட்டு உடம்ப குறைக்க ஓட்ஸ் குடிக்கிறான். எதுக்குடா காசு சேர்க்கிறேன் அடுத்த தலைமுறைக்குங்கிறான். நீ என்னடா சேர்த்து வச்சிருக்கேன்? பிபி சுகருங்கிறான். எதுக்கு பயன்படுது? நான் இப்ப கூட சொல்றேன், அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் எப்ப முடிப்பானோன்னு கவலையோட உட்கார்ந்துருக்காங்க.
சந்தோஷமா இருங்க. ஒரு ஜோக் சொன்னா சிரிங்க. நான் இந்த மயிலாப்பூர் ஹியூமர் கிளப்ல 3 மணி நேரம் பேசுறேன். உயிரை கொடுத்து 40 ஜோக் சொல்றேன். 40வது ஜோக்குக்கு ஒரு பெரிய என்ன சொன்னேன்? இப்பதான் எனக்கு முதல் ஜோக்கே புரிஞ்சிச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கவலையே பட மாட்டேன். நீ காலைல 10:30 மணிக்கு சேலத்துல மகாமாரியம்மன் கோவில்ல போய் சாமான் கும்பிடலாம், காயத்ரி ஜெபம்னு கூடெல்லாம் மாத்திக்கிட்டு போய் சாமி கும்பிடுறேன். சாமி சத்தியமா சொல்றேன், அங்க ஒரு லேடி 80 வயசு இருக்கும், என் மடியில படுத்து என்கிட்ட செல்ஃபி எடுக்குது. நான் பதறிட்டேன். நம்ம ஒண்ணு ரஜினிகாந்த் இல்ல. அம்மா என்னை உனக்கு தெரியுமாமான்னு. என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கண்ணாடியை சரி பண்ணிட்டு டெய்லி காலைல ஜீ தமிழ்ல உங்க ஜோசியை கேட்டுதான் வெளியில போவேன். நான் விசந்திச்சு செத்துக்கணும். என்னங்க? ஆமா, நீங்க தானே அறிவியல் இல்லம்மா, நான் அருளுரை பேசுற மணிகன். இல்ல முகச்சாட ஒரே மாதிரியே இருக்கேன். நான் என்ன சொல்ல முடியும்? எங்க அப்பாவை தான் பார்த்தேன், நீ எதுவும் சேர்ந்து பார்த்துக்க முடியாது. புரியாதான் சிரிக்க முடியும். நான் இப்ப கூட உங்களுக்கு சொல்றேன், ராமாயணம் கேளுங்க, பாரதம் கேளுங்க, பெரிய புராணம் படிங்க, நல்ல ஆன்மீகத்தை கேளுங்க. ஆனா அடுத்த வீட்டுக்காரன் கெட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா பிரயோஜனம். சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க, நோயே வராது உங்களுக்கு. ஒரு தடவை நீங்க சிரிக்க 2 சொட்டு ரத்தம் நல்லா போடுது. மணிகண்டன் சார் என்ன செஞ்சிட்டாரு? இத்தனை பேருக்கு இன்னைக்கு ராத்திரி நல்ல ரத்தத்தை கொடுத்தால, அது ஒண்ணு போதும். சைக்காலஜி படிச்சிருக்கேன். டாக்டர் சொல்றான் 8 ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு தடவை சிரிக்கிறது 1, 8 ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு தடவை சிரிக்கிறது 1. அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு தர்மபுரியிலேயே மொட்டை மாடியில கையை விரிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏற்றுறது தனியா சிரிச்சு, அப்புறம் நாளைக்கு அடுத்த மாசம் கூட்டத்துக்குள்ள வரும்போது 2000 4000 அப்படின்னா ஜெகதீஷ் போன போட்டு நல்லா இருந்தா லூசு போயில. தர்மபுரியா சிரிப்பா சிரிக்கிறது வாழ்க்கை. இந்த மாதிரி கூடி உட்கார்ந்து நன்னூல்ல நன்மக்களை மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா உட்கார்ந்து சிரிக்கிறது தாங்க வாழ்க்கை. அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இன்னொரு செய்தி, நான் இங்க முதல்ல பேச வரும்போது மேடைக்கே வர கூச்சப்பட்டாரு நம்முடைய மரியாதைக்குரிய ஜெகனுக்கும் சஞ்சீவிக்கும் பக்கத்துல இருக்க நம்ம சவுந்தர பாண்டியன். இப்ப ஒவ்வொரு சனி ஞாயிறும் டெய்லி ஒரு பட்டிமன்றம் போறாரு, டிவியில தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையா இல்லையா? கை தட்டுங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். வரக்கூடிய 19ஆம் தேதி ஜெயா தொலைக்காட்சி விநாயகர் சதுர்த்திக்கு பண்ற பட்டிமன்றத்துல இப்பதான் நான் வரும்போதுதான், நாளைக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், கூப்பிட முடியல. இந்த தடவை 19ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பட்டிமன்றத்துல அவரும் பேசுறாரு. நான் சொல்றது இவரை சொல்றேன், உடனே யூடியூப்ல போடுறாதீங்க. எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். இந்த 6 பேரை குறுகுறுன்னு பாக்குறத பார்த்தாலே என்னை கோத்துருவீங்க போல. ரொம்ப சந்தோஷம். யாரை பாராட்டுறது? யார் ஜெகன் உங்க ஊர்லனால உங்களுக்கு தெரியல. அவரு தீப்பெட்டியும் இந்த மேல போடுற ஷீட்டு இது பண்றதோ பெருசு இல்ல. தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர்னு ஆனந்த விகடன் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆளு உங்க அமைப்பை சேர்ந்தவர். வடநாட்டுல எல்லாம் போய் அப்படி புகைப்படம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரோட பேசணும்னாலே அதுக்கு தனி மண்டை வேணும். இப்பேற்பட்ட நல்ல அமைப்பு. மணிவண்ணன் சார்ட்ட நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பாரதி சொல்லுவான், அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கல்வி நிலையம் கட்டலாம், இல்ல கல்யாண மண்டபம் கட்டலாம், இல்ல சாப்பாடு போடலாம். கல்யாண மண்டபமும் கட்டி சாப்பாடும் போட்டு கல்வி நிலையமும் கட்டி அறத்தோட இருக்கக்கூடிய நீங்க பாரதி படி வாழலாம். இன்னைக்கும் சொல்லிட்டு போறேன், யூடியூப்லயே புரிஞ்சுக்கோங்க. நீங்க காசு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ, வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு போற மாதிரி தர்மபுரியுடைய இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தத்துல பேசுறத ஒரு கோவிலுக்கு போற மாதிரி நான் நீங்க சுதாகரனாலும் நித்யஸ்ரீயும்
அருணா சாய்ராமும் 1000 இடத்துல பாடினாலும் திருவையாறு தியாகராஜ உற்சவத்துல போய் வருஷத்துக்கு ஒரு தடவை பாடினாதான் மரியாதை. சித்ரா விஸ்வேஸ்வரனும் நம்முடைய பத்மா சுப்பிரமணியனும் உலகமெல்லாம் போய் டான்ஸ் ஆடினாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நாட்டியாஞ்சலியில போய் ஆடினாதான் மரியாதை. அது மாதிரி தமிழ்நாட்டுல பேசுறபடி வாழ்ந்து பேச்ச உயிரா நினைக்கிற ஒரு பேச்சாளர் வருஷத்துக்கு ஒரு தடவை போக வேண்டிய புண்ணிய மேடை எதுன்னா பின்னாடி வருது. சரி வாங்க நீனும் வருவேன்னு பாக்குறோம். பாண்டியன் ஸ்டோர் மாதிரி இழுக்கிறிய. அது மட்டும் 9 வருஷம் போட்டாங்க பாத்தீங்க. சரவண மீனாட்சி 11 வருஷம் போட்டாங்க. ஆனா 32 தடவை மீனாட்சியை மாத்திட்டாங்க. அதுல பின்னாடி ஒருத்தர் அவர் கொடுத்து வச்சுங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சு இந்த மாதிரி தையல் போட்டுருவாங்க. அவங்களதாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் கலகல. அதாவது கொடுத்த காசுக்கு வேலை வாங்குற முதல் ஊர் தர்மபுரி தான். எனக்குன்னு ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணி போடுவாங்க. செஞ்சீங்க உங்களுக்கு என்ன கை தட்டிருக்கீங்க? நாளில் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்துருக்கேன். அதே வேற உங்க தலைவர் நீங்க போட்டு உடைச்சிட்டாரு. இப்படி படிச்சிருந்தா நான் 3 PhD வாங்கியிருப்பேன். ஆலய வழிபாடு அதனுடைய சிறப்பு என்னன்னு ஒரு தலைப்பு. ஆலய வழிபாடு அற்புதங்கள் ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. நீங்க கோவில்னா நான் கும்பிடுற முதல் ஆள் நம்ம வாரியார் சாமி தான். நேற்றுக்கும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அவர் அடிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஒரே கேள்விதான் அவர்கிட்ட கேட்கிறாங்க. சாமிங்கிறது எப்படி எழுதுறோம்? அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்குல்ல, தூண்ல இருக்கு, துரும்புற இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் ஆலயம்னு ஒரு கோவில்னு கேட்கிறாங்க. நானா இருந்தா பரீட்சையில சாய்ஸ்ல விட்டு படிச்சிருப்பேன். வாரியார் சொல்ற ஒரே வரி, பசுவினுடைய உடம்பு முழுக்க பால் இருக்கு, பசுவினுடைய உடம்பு முழுக்க பால் இருக்கு. காதுல திரும்பினா பால் வராது, வாழை பிடிச்சி இழுத்தா பால் வராது, கொம்புல கேட்டா பால் வராது, மடிக்காம்புல போய் கேட்டாதான் பால் வரும். கடவுள் எல்லா இடத்திலும் பால் போல பரவி இருந்தாலும் கர்ப்ப கிரகத்திற்குள் வைத்து அவனை வழிபட்டால்தான் அந்த அருள் பால் சுரக்கும். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, தரை முழுவதும் தண்ணி இருக்கு, ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு கிணறோ ஒரு குழாயோ போட்டாதான் தண்ணி வெளியில வரும். கோவில்னு ஒண்ணு இருந்தாதான் மக்களுடைய பார்வை அதுல படும். முடிச்சுட்டாரு. அடுத்த வார்த்தை போடுறாரு, கிராமம் இருக்குல்ல, கிராமம்னா உங்களுக்கு தெரியும்ல, அடுத்த தலைமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் இந்த சும்மாடு, சுமை தாங்கி, கல்வி, போர்ப்பானகம், கூட்டாஞ்சோறு, கும்பாபிஷேகம், ஏன்னா எனக்கு ஃபேஸ்புக் தெரியுது, ட்விட்டர் தெரியுது, வாட்ஸ்அப் தெரியுது, இன்ஸ்டாகிராம் தெரியுது, வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கணும் கூப்பிட தெரியுது. தானே உண்மை சார்? நான்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, சின்ன வயசுல என் பையனவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சிருப்பேன். சத்தியம். பீஸா போன பல்பு, தார் உருண்டை, கோழி குண்டு. 3ஆம் கிளாஸ்க்கு ஒரு பம்பரத்துக்கு ஆங்கு வைப்பாங்க, தோத்துட்டா. நல்லா எங்க அம்மாட்ட போய் கண்ணீர் படிச்சுட்டேன். அந்த பம்பரம் இல்லாம எப்படிமா வாழ போறேன்னு. வைக்க கூட கவலைப்படல பம்பரத்துக்கு. சார் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு முடிவோட தாண்டா வந்திருக்கான். முதல்ல ஓபிஎஸ், அப்புறம் பம்பரம், அப்புறம் மருத்துவர்களா. முன்னாடி ஒருத்தர் வச்சிருவாங்க போல இருக்கு. வெயில் எடுக்கிற செலவு ஐயாவோட. புத்தகத்துக்கு நடுவில் மயில் வச்சு அரிசி போடுவோம், குட்டி போடும், சென்னையா இருக்கும். இந்த தீப்பெட்டியில பொன்வண்டு மாதிரி குடிச்சு விளையாடுவோம். உண்மையா இல்லையா? நீங்க நல்லா கேட்டுங்க சார். ஒண்ணுமே இருக்காது சார், 2 தீப்பெட்டியை கட்டி போன் மாதிரி விளையாடுவான். இப்ப என் ஒய்ஃப் 2 போன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2. இல்ல நான் வச்சிருக்க போனுக்கு டெக்னாலஜி வர வர நம்மகிட்ட ஒழுக்கம் போயிடுச்சு. வாரியார் சாமி சொல்றாரு, ஏன்டா ஆலயம்னு வச்சு சாமி கும்பிட்டுன்னா ஒண்ணுமே இல்ல. கிராமத்துல கிணத்துக்கட்டை இருக்கும், அது மேல பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரம் ஒண்ணும் இருக்காது, 20 ரூபாய் இருக்கும் சொம்பு, கிணத்துக்குள்ள விழுந்துடும். விழுந்த பாத்திரத்தை எப்படி எடுக்கிறது?
பாதாள கருணி. நம்ம அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டி கொடுங்க. பிரமாதம். ஒரு நிமிஷம் நீங்க யார் சொன்னது? போட்டு சார்பே எதையும் மிக்க மாட்டீங்க போல இருக்கே. என்ன அடுத்த கூட்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? உண்மையுமே அந்த அம்மாவுக்கு பொருளாதாரத்தை வச்சு போட சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அவர் தான் கவர்றாரு. சொந்தக்காரர் சொல்லுங்க. என்னை 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுங்க போதும். ஒருத்தர் சொல்றாரு, நல்ல ஆளை தாண்டா கொட்டி வந்திருக்காங்க. அது சந்தோஷம் தானே. ஆன்மீகம்ங்கிறதே 10 பேருக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிறவங்களை பாராட்ட கத்துக்கிறது நாங்க ஆன்மீகம். இந்த பாருங்க ஐயா கை கட்டி வந்ததுல இருந்து பாக்குறேன். என்னைய குருகுருன்னு நயன்தாராவை பாக்குற மாதிரியே பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு பேச்சாளரை இப்படி ரசிச்ச முதல் குரு அப்படியே ரசிச்சு கேட்கிறாரு. சில பேர் அப்படியே நம்மளை உத்து பாப்பாங்க, எப்ப முடிப்பாங்க, வாய் உண்மையா பண்ணாதான் முடிப்பாங்க போல இருக்கு. தெரியாம வந்து முதல் வரிசையில உட்காந்துருக்காங்க. அடக்க முடியாம சிரிக்கிறா இருப்பாங்க. எப்படி மகிழ்ச்சியா இருந்துக்குவாங்க. நல்லா சொன்னாங்க பாதாள கரண்டின்னு. அந்த கரண்டிய கணத்துல ஊத்தா பாத்திரம் பத்தி வரும். வாரியார் சாமி எழுதுறாரு, உங்க வாழ்க்கைங்கிற கிணத்துக்குள்ள நீங்க மாட்டிக்காம வெளியில வரணும்னா பாதாள கரண்டியில மாட்டி பாத்திரம் மேல வர்ற மாதிரி இறைவனுடைய பாதத்தை பற்றி மேல வாங்க. அதுக்கு நாங்க ஆலயம். நம்ம கோவில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வேற ஆமா சொன்னாப்ல. ஆமா முடிச்சுக்குவான். சொல்றேன் சார், கோடி ரூபாய் போட்டு மாநாடு நடத்துறாங்க, கூட்டம் வரல, ஜெயிச்சு வரல. நம்ம ஒண்ணும் கிடையாது. இங்க பாட்டு இல்ல, டான்ஸ் இல்ல, பக்கவாத்தியம் இல்ல. ஆரம்பிச்சதுல இருந்து 40 நிமிஷமும் சந்தோஷமா இருக்காங்க. உண்மையுமே எனக்கு ஜாதகத்துல இன்னைக்கு போராத கொஞ்சம் அடுத்தடுத்த செய்திகளுக்குள்ள போனாதான் ரொம்ப சுவையா ரசிக்கணும். இல்லைன்னு சொல்லல. சாமி கோவில்னா கூட நம்ம மனசு இருக்கு பாருங்க, முதல்ல இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்க நம்ம கூட இந்த சகோதரி உட்கார்ந்துருக்காங்க. சாமிகிட்ட போய் 4 விஷயம் கேட்போம். எல்லா ஊர்லயும் கோவில் இருக்கும். தர்மபுரியில மட்டும் கோவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்துக்கே பாரத மாதாவுக்கே கோவில் கட்டணும்னு நினைச்சு பாப்பாரப்பட்டியில இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்கும்னு சொன்ன இந்த மண்ணை செலக்ட் பண்ணதுனால ஊருக்கே கோவில் இதுதான். அந்த வரலாறுலாம் படிச்சோம்னா உடம்புல மேற்கூச்சல் வந்துடும். அது ஒரு செய்தி. அதை இன்னொரு தடவை பேசுவோம். ஒரே எல்லாத்தையும் பேச முடியாது. இப்ப நல்லா கேட்டுக்கங்க. சாமிகிட்ட போறீங்க, என்ன கேட்பீங்கன்னு நான் சொல்றேன். இந்த அபிராமி அந்தாதியில தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் நல்லபடியா மனம் தரும், ஒவ்வொரு வார்ப்பும் வெள்ளி கேட்கலாம், வேலைக்கு போடுறேன். இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு டிசிஎஸ்ல, விப்ரோல, ஒரு இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைக்கணும். இது வேண்டுவாங்க. எங்க வீட்லயா இருந்தாலும் அதான் வேண்டுவாங்க. நீங்க அடுத்து ஒரு அம்மா வரும், தள்ளு, நீ வேண்டிட்டு போ அப்படின்னு இந்த 1 ரூபாய்க்கு எள்ளு விளக்கு போட்டுட்டு, இந்த வருஷமாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் எப்பமா இல்லையா? அடுத்து ஒரு அம்மா வரும், நீ தள்ளு, இந்த வருஷமாவது எங்க வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டணும். சின்ன வீடா இல்ல செங்கல் சுண்ணாம்புல. உடனே நீங்க பார்க்க கூடாது, என்னடா நல்லா பேசுறான், சின்ன வீடுலாம் சொல்றாங்க. நமக்கு ஜாதகத்திலே அப்படி கிடையாதுங்க. அடுத்து ஒருத்தர் வருவாரு, இந்த வருஷமாவது என் வீட்டுக்காரருக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும். ஒரு 10 அப்ளிகேஷன் வச்சிருப்போங்க. உங்களுடன் மக்கள், மக்களுடன் நான்கிற மாதிரி. அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு கட்சியை மட்டும் ஏன் சொல்லாம போகல, எல்லாத்தையும் ஒண்ணு வீடு கேட்போம், இல்ல கார் கேட்போம், இல்ல காசு கேட்போம், இல்ல நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் கேட்போம், இல்ல கல்யாணம் ஆன பிள்ளைக்கு வயிற்றுல ஒரு பிள்ளை கேட்போம், இல்ல நம்ம பையனுக்கு வேலை கேட்போம். இந்த 6 கொஸ்டினை தவிர எதுவும் கேட்க மாட்டோம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க சாமிகிட்ட போய் சத்தியமா எதை கேட்டாலும் கொடுப்பார்.
சாமிகிட்ட போய் சத்தியமா உண்மையா எதை கேட்டாலும் கொடுப்பார். எதையும் கேட்கலன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்னு சொல்றேன், நீங்களா கேட்டா உங்க தகுதிக்கு தான் கேட்க தெரியும். கடவுளா கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல சாமி இருக்கான்னு நம்பினா தானே நம்ம கேட்க முடியும். பெரிய அரங்கு, ஒரு 350 பேர் உட்கார்ந்துருக்காங்க கல்கத்தால. ஒரு ஆள் இந்த மாதிரி ஹால்ல உட்கார்ந்து கண்ணை மூடி மெடிடேஷன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு. ஸ்பெல் பவுண்ட் அமைதியா இருக்கு. அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படி ஒரு சவுண்டை எழுப்பி, மிஸ்டர் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. அந்த மேடையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணவர் கண்ணை திறந்து, மன்னிக்கணும் நான் காளியோட பேசிட்டு இருக்கேன், மன்னிக்கணும் நான் காளியோட பேசிட்டு இருக்கேன். அந்த வந்தவர் டக்குன்னு ஆடியன்ஸை பார்த்து திருப்பி, மகாஜனங்களே இந்த முட்டாளை நம்பாதீங்க, மகாஜனங்களே இந்த முட்டாளை நம்பாதீங்க, காளியோட பேசுறேன்னு நம்மளை ஃபூல் பண்றாரு, நம்மளை முட்டாளாக்குறாரு. உடனே அவர் கேட்டாரு, எங்க அந்த காளியை 2 நிமிஷம் என்னோட பேச சொல்லுன்னாரு. எங்க அந்த காளியை 2 நிமிஷம் என்னோட பேச சொல்லு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? பதறிடுவோம். எவனுமே நம்மளை கேள்வி கேட்க கூடாது, எதிர்கட்சியே கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல பொதுவுல சொல்றேன், நீங்க எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க. வீட்லயே நம்ம மனைவி நம்ம சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம். இப்ப நீங்களே சொல்லி பாருங்க, ஏதாவது ஒண்ணா உடனே சொல்லுவான். 1 சொன்னா 9 சொல்றீங்கப்பா. அது 9 சொன்னாதான் மனைவி, 1 சொன்னா ஆம்பளை. இல்லாட்டி இவனே சொல்லிடுவான், நீ இப்ப கடைசியா என்ன சொல்ல வர, எவ்வளவு திட்டு வாங்கினதுக்கு அப்புறம். இவனுக்கு முட்டா பயிலுக்கு சண்டையில கூட சரியா வராது. நல்லா கேட்டுக்கங்க. அந்த காளியை என்னோட பேச சொல்லுன்னா அடுத்த வார்த்தை அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கவர் கேட்டாரு, நீங்க என்னவா இருக்கீங்கன்னாரு. ஐம் எ டாக்டர் அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை மேடையில மெடிடேஷன் பண்ணவர் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி, உங்க பரிசத்தை உங்க கையை என் தலையில வச்சு 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்குங்களேன் அப்படின்னாரு. பதறிட்டாண்டாரு. என்னதுன்னா, உங்க கையை என் தலைமையில வச்சு 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்குங்கன்னா. அதுக்கு வந்தவர் சொன்னாரு, இம்பாசிபிள், டாக்டர்னா அதுக்குன்னு ஒரு படிப்பு படிக்கணும், அது படிச்சாதான் உங்களை டாக்டர் ஆக்க முடியும். இப்ப மேடையில இருந்தவர் சொன்னாரு, நீங்க டாக்டர் எல்லாம் பண்ணவரு, MBBS MD எல்லாம் வாங்கினவரு, 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்கிறதுக்கு படிக்கணுங்கிறீங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஆக்கிறதுக்கே படிக்கணும்னா, கண்ணுக்கு தெரியாத காளியோட நீங்க பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு, அதை படிச்சா காளியும் உங்களோட பேசுவா. அப்படி சொன்னவர் பேர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் என்ன சொல்றாரு, அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு முதல்ல நம்பணும். அப்பதான் நீ கோவில்ல போய் சாமி கும்பிட முடியும். நீ ஒண்ணும் இல்ல, ராமகிருஷ்ணரை மட்டும் எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் நமக்கு கடவுளுக்கு நமக்கும் இல்ல வழிபாடு. அப்புறம் அவருக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பேர் விவேகானந்தர்னு பேர், உங்களுக்கு தெரியும். நல்ல மனுஷன். அமெரிக்கால பொம்பளை ஐ லவ் யூ சொன்ன போதும் வேண்டாம்னாரு. நம்ம ஊர் சாமியாரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு நீங்க முடிவு பண்ணிக்க. நான் இல்ல, அப்படித்தான் சொல்லுது. சிகாகோல போய் பார்த்துட்டு வந்தேன், 48 நிமிஷம் பேசியிருக்காரு. 48 நிமிஷம் ஓடி வந்தவர் சொன்னா ஐ லவ் யூன்னு. இப்ப ஒரு ஆள் கதவை தர காற்று வரட்டும்னாரு, அவனை பத்தி 8 CD போட்டாங்க. இல்ல சொல்லணும் இல்ல சார், ராமகிருஷ்ணரையும் ரமணரையும் விவேகானந்தரையும் ஆதிசங்கரையும் மகாபரியவரையும் அருணகிரிநாதரையும் வாரியார் சாமிகளையும் சொல்ற நம்ம தப்பு செஞ்சவங்களையும் சொல்லிடணும். 48 நிமிஷம் சிகாகோல செல வச்சிருக்கான். இந்தியாவில் இருந்து வந்த ஞான சூரியன் வச்சிருக்கான். 48 நிமிஷம் பேசினதை கேட்டுட்டு அந்த பொம்பளை சொல்றான், சாமி ஐ லவ் யூன்னா. இவர் பதஷ்டப்படாம கேட்டாரு, ஏமான்னு. இல்ல நீங்க ரொம்ப அறிவா பேசுனீங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அழகும் அறிவும் சேர்ந்து புள்ள பிறக்கணும்னு. அடுத்த வார்த்தை அந்த சாமி சொன்னாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை பேருக்காக 10 மாதம் காத்திருப்பதை விட நீ தயார் என்றால் நான் இப்போதே உனக்கு பிள்ளையாக வருகின்றேன், தாயே என்னை குழந்தையாக.
உலகத்துல மனுஷனால துறக்க முடியாதது காமம், கோபம். அந்த ரெண்டையும் துறந்தாதான் அவன் சாமி. நீங்க எல்லாரும் திருநீர் கொடுக்க கூடாது. எவன் காமத்தை கோபத்தை துறக்கிறான்னா அவன் தான். அதை விட ஒரு பெரிய சாமியார்னா உங்க தாய் தகப்பன் தான். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு. இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கு. இது ஏன் புஸ்தகத்தை காமிச்சுன்னா தயவு செய்து சொல்றேன், அடுத்த தலைமுறை எல்லாருமே இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இந்த செல்லை கொடுத்தா பிரமாதமா யூஸ் பண்ண தெரியுது. எங்க அக்கா பொண்ணு எல்லாம் 4ஆம் கிளாஸ் படிக்குதான், நோண்டி நொங்கு எடுத்துக்கிறான். அதுக்குள்ளே ஃபேஸ்புக்குங்கிறா, ட்விட்டருங்கிறா, ஏதோ ரிமைண்டருங்கிறா, ஒண்ணுமே நமக்கு தெரியல. என் கிளவி எல்லாம் எங்க பாட்டி 97 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்தாங்க. 6 மணிக்கு மண்ணில் விளையாண்டா சத்தம் கொடுப்பா. வீட்டுல விளக்கு வச்சாச்சு, கை கால கழுவி திருநீர் பூசி படிக்கிற மாதிரி உட்காரு, இல்லாட்டி உங்க அப்பா பெல்ட்டை வெளுத்துருவாங்க. படிக்கணும்னு சொல்லல, படிக்கிற மாதிரி உட்காருன்னா. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க மண்ணில் விளையாண்டா தயவு செய்து விளையாட விடுங்க. ஏன் தெரியுமா? நாங்க மண்ணில் விளையாடும் போது எங்க பாட்டி சொல்லுவா, மண்ணில் விளையாடாத சிறங்கு வரும்பா. இப்ப உங்க புள்ள மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்க. சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ளையே செல்லுல விளையாண்டா புள்ளையே மண்ணா போயிருக்கும். நான் பயப்படுறேன். அமெரிக்கால பேசிட்டு வராரு. ஜெய்ப்பூர்னு ஒரு சமஸ்தானம், அங்க ஒரு ராஜா கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னு வெத்தலை பாக்கு போடணும். விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாமி, ரொம்ப மகிழ்ச்சி, இந்து தர்மத்தை நீங்க ஊரெல்லாம் போய் பரப்பிட்டு வரீங்க, ஆனா உங்க இந்துக்கள் மேல எனக்கு உடன்பாடு இல்லை. கல்ல மண்ண மரத்த கடவுள்னு சொல்றான், என்னால ஏத்துக்க முடியல. சொன்னது யாரு? ராஜா. இந்த ராஜானாலே இப்போது கேள்வி பயங்கரமா தான் வைப்பாங்க. நான் சொல்றது மகாராஜாவை. ஆமா, ராஜாவிங்க, ஆராசாமிங்க. அதாவதுப்பா, என்னைய நீங்க நல்லபடியா அனுப்பக்கூடாதுங்கிறது. ஆனா உங்களுக்கு தெரியாது, எனக்கெல்லாம் இறைவனுடைய அருள், மரணம் யாராலையும் வராது. வந்தா என் டிரைவரால மட்டும்தான் வரும். டயத்துக்கு முடிக்கலன்னா பிரேக் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கேட்டுருங்க. விவேகானந்தர் கேட்டார் ராஜாவை பார்த்து, என்ன கேட்டீங்கன்னாரு. உங்க இந்துக்கள் மண்ணை மரத்தை கல்ல கடவுளுங்கிறான், என்னால ஏத்துக்க முடியல. இவ்வளவுதானா? அந்த செவத்துல மாட்டிருக்க போட்டோவை கலட்டுங்கன்னாரு. பக்கத்துல பகை தளபதியா அவன் கழட்டினான். அதை கீழே போட்டு ஓடாரு. அவன் போட்டோவை கீழே போட்டு ஓடிட்டான். அடுத்து ராஜாவுடைய பக்கத்துல இருக்க மந்திரியை கூப்பிட்டாரு. அந்த போட்டோல எச்சியை துப்பிடான்னாரு. ஐயோ, இந்த ஆள் கொல்ல பாக்குறான்னு ஓடிட்டான். அடுத்து ஒருத்தனை கூப்பிட்டாரு. சேவலை மாதிரி நிற்பான்ல வாசல் வாய்க்காவல், உன் காலால நங்கு நங்குன்னு 2 மிதி மிதிட்டான்னாரு. முட்டாளாயா நீ அப்படின்ட்டு போனாரு. ராஜா கேட்டான் விவேகானந்தரை பார்த்து, நீ பெரிய துறவின்னாங்க, பெரிய ஞானின்னாங்க, உன்னை கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்தேன். ஏன்னா ஒரு போட்டோல எங்க தாத்தா இருக்காரு, ஒரு போட்டோல எங்க அப்பா இருக்காரு, 2 போட்டோவையும் மிதிங்கிற, எச்சை துப்புங்கிற, கண்ணாடியை வச்சு நங்குன்னு உடைங்கிற, முட்டாளா நீ அப்படின்னாரு. இப்ப விவேகானந்தர் சொன்னாரு, யாரோ ஒரு ஓவியன் தான் எண்ணத்துல அந்த தூரிகையை வரைஞ்சான், அதுக்குள்ள உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் இருக்கிறதா நீ நம்பினா, ஏன் மண்ணுக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் இங்க கடவுள்? இது ரெண்டையும் தெரிஞ்சாதான் ஆன்மீகத்துக்குள்ள. இப்ப 3 செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோவில்னா என்ன, சாமின்னு ஒண்ணு இருக்குன்னு முதல்ல நம்பணும். அதானே ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, நம்ம என்ன செஞ்சா சாமியை கிட்டக்க கொண்டு வரணும். அதானே, சில பேர் கோவிலுக்கு கோடி செய்வான், சில பேர் லட்சத்துல செய்வான், சில பேர் 500 போடுவான், சில பேர் 50 போடுவான், சில பேர் 5 ரூபாய் போடுவான், சில பேர் சூடம் நிறுத்துவான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. கோடி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றவனுக்கு என்ன புண்ணியம் உண்டோ, நம்ம சாப்பிடுற தொன்னையை குப்பை தொட்டியில போடுறவனுக்கு அதை விட புண்ணியம் உண்டு. நான் கூட சாருடைய காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போனா சொல்லுவேன், பிள்ளைங்க டீச்சருக்கும் பிரின்சிபலுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு மட்டும் வணக்கம் சொல்லக்கூடாது,
டாய்லெட்டை சுத்தப்படுத்துற ஆயாமாவுக்கும் வணக்கம் சொல்லணும். அதுதான் வேல்யூ சிஸ்டம் பேரு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில இல்லை, அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கு. இப்ப நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் வரும், எல்லாம் சரி சார், சாமி யாருக்கிட்ட வருவார், சாமி யார ரொம்ப கூப்பிடுவார், எல்லாருக்கும் அந்த ஒரு சிக்கல் வரும்ல. வாரியார்ட்ட போய் கேட்டேன், இந்த புஸ்தகம் மாதிரி ஒரு 3 புஸ்தகம் இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், இந்த பிள்ளைங்களுக்காக தான் புஸ்தகத்தை காமிச்சு பேசுறேன். ஏன்னா எங்க கிளவி அமெரிக்கால கொலம்பஸ் யூனிவர்சிட்டியில MBA படிக்கல, பிஸ்பில்லானிக்கு போல. ஆனா எனக்கு படிப்பை சொல்லி கொடுத்தது எங்க பாட்டி தான். இந்த மாதிரி வாசம் படிக்கத்துல உட்காந்துருப்பா. 6 மணி ஆச்சுன்னா விளக்கு வச்சேன்னா வீட்டுக்கு வர்றேன்னா இப்பயும் சொல்றேன், ஆன்மீக வழிபாடுல நீங்க விளக்கு வச்சுட்டா வீட்டுல கொள்ள பக்கம் கதவை சாத்தணும், வாச பக்கம் திறந்து வைக்கணும். ஏன்னா மகாலட்சுமி உள்ள வர்ற நேரமா. முடிய விரிச்சு போட்டுக்க கூடாதும்பாங்க, அமங்கலை சொல்லக்கூடாதும்பாங்க. இன்னைக்கு பாக்குறேன் மெட்ராஸ்ல ஒரு அம்மா முடிய விரிச்சு போட்டு வேகமா வண்டி போட்டுது. அம்மா என்னம்மா அப்படின்னு, லேட்டா போனா மேனேஜர் பின்னிடுவாருங்க. எவ வீட்டுக்குள்ள போனாலாவது 6 மணி ஆச்சுன்னா நீங்க சத்தியமா சொல்லுங்க, தமிழ்நாட்டுல 20 வருஷமா நான் பாக்குறேன், 6:30 ஆச்சுன்னா கொல்ல பக்கம் கதவை அடிச்சு ஜன்னலை அடிச்சு லைட்டை ஆஃப் பண்ணி விளங்குமா வீடு. அவளாவது எபிசோட்ல வாங்கிட்டு அழுகிறாங்க, இவங்க காசு கொடுத்துட்டு அழுகிறாங்க. நான் தயவு செய்து சொல்றேன், யார் வீட்டுல ராத்திரி 8 to 9 டிவி ஓடலையோ அந்த வீடு தான் கொடுக்கும். எவன் வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்களோ அவன் புள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவே பண்ணாது. இதெல்லாம் உண்மை. 8 மணிக்கு கழிச்சு புள்ள வரலன்னா கேட்பா, சார் ஏன்டா அவன் புள்ள வரல கேட்றா, அவன் 2 நாளா லேட்டா வரான் ஏன்டா கேளுப்பா. சாமிங்கிறது நம்மளை பெற்ற தாய் தகப்பனோடய ஒருத்தர் நம்ம மேல அன்பு செலுத்த போறான். இந்த உணர்வுலாம் சொல்ல முடியல, சரி அதை இன்னொரு நாள் சொல்லுவோம். இப்ப நல்லா கேட்டுங்க, முதல்ல சாமி இருக்குன்னு நம்ம நம்பணும். காளியோட பேசினதை சொன்னேன், விவேகானந்தர் பேசினதை சொன்னேன். கோவிலுக்குள்ள தயவு செய்து இந்த 3 புஸ்தகத்தையும் படிக்க. நான் அப்படி விளையாட்டு வாசல்ல வரைய எங்க பாட்டி உட்கார்ந்துருந்தா, என்ன கிளம்பி பண்றேன்னு, ஊசியில நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுன்னு. ஏன்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ அவ கடுப்பாய் ஊசியை எடுத்து கொடுத்தா. நூலை கொடுடான்னா அதையும் கொடுத்துட்டேன். காதை கொடுன்னா, நான் என்ன தாமசால்வா ஆயிடுச்சுன்னா ஏன் காதை கொடுத்தேன், உன் காது இல்லடா ஊசியினுடைய காதுன்னா. அதுக்கு ஏது பாட்டி காதுன்னு, சின்னமா ஓட்டை இருப்பாரு அதுக்கு பேர் காதுன்னா. அந்த காதுக்குள்ள நூலை விட்டுட்டு MBA படிக்காத எங்க பாட்டி சொன்னா சத்தியம். இந்த ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையின் கிழிசல் சரி செய்யும். கடவுள் தந்த காதுகள்ல அறநூல்கள் போனா உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யும். நூலை படியுங்கள், நூலை படியுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன் மேடைகள்ல, இங்க உங்க தர்மபுரியில இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணா சேலத்துல, சில பேர் இளங்கோ சாருக்கு தெரியும், DNG மணிவண்ணன் சாருடைய பிரதர். அவரு செக்ரட்டரியேட்ல அவர் போகாத ரூம் கிடையாது, பார்க்காத ஆள் கிடையாது, அவருக்கு தெரியாத அமைச்சர்கள் கிடையாது, IAS ஆபீசர் IPS ஆபீசர் கிடையாது. சில பேர் லஞ்சம் வாங்காத மாதிரி நடிப்பான், புரிஞ்சிருப்பீங்க. ஆனா உண்மையே லஞ்சம் வாங்காம ஒரு ஆபீசர் இருந்தாரு நம்ம ஊர்ல, அவர் தான் சேலத்தை சேர்ந்த இறையன்பு IAS. 200 புஸ்தகம் எழுதியிருக்காரு, 200 புஸ்தகம் எழுதியிருக்காரு ஒரு IAS. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க, உங்க சமூகத்திலேயோ உங்க தெருவுலையோ உங்களோட செல்வாக்கு மிக்கவனும் காசு உள்ளவனும் இருக்கலாம், அவனை விட உங்க புள்ள அறிவாளியா இருக்கணும்னா படிச்சா போதும். படிப்பு மட்டும்தான். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச சத்தியம் சொல்றேன், காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். பல முறை அந்த கல்லூரிக்கு போயிருக்கேன், அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கேன். நல்லா படிக்கிறவன் ஏழை பிள்ளையா இருந்தா வெளியில தெரியாம ஃபீஸ் கொடுக்குறாரு. அதான் 2000 பிள்ளைக்கு அவர் கட்ட முடியாது. உடனே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஏன் பிள்ளைக்கு கொடுக்குறாங்க.
நான் உண்மையுமே சொல்றேன் சார். கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்கிறான். அம்மா அப்பாவும் அரசு உத்தியோகத்துல இருந்து கை நிறைய சம்பாதிச்சா கூட ஹவுஸ் கீப்பிங் பண்ற ஆயாமாக்கு 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிப்பேன். அது உண்மையிலுமே யாருக்கு பயன் தரணுமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஏன் புஸ்தகத்தை காமிச்சு பேசுறேன்னா, இந்த இந்து சமய வினாவிடை, ஐயம்போக்கு ஆன்மீகம், வாரியாருடைய ஒருவரி பதில்ல இவர் மாதிரி ஒரு சஞ்சீவி இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு, ஆலய வழிபாடும் அற்புதம்னு சொல்லிட்டாருன்னு வாரியார் சாமி எழுதுறார். கோவிலுக்குள்ள எப்படி போகணும்னு எழுதுறார் சார். அவருக்கு இணையா ஒருத்தர் எழுதவே முடியாது சார். முதல்ல வாரியார் சாமி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப மாதிரி அப்பெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. 1960, 70கள்னா இந்த மாதிரி வெள்ளை வேட்டியை 2 பக்கமும் குச்சி வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா ஓட்டுவாங்க. 5 நாள் ஓட்டுவாங்க. 6வது நாள் சாமியுடைய பேச்சு இருக்கும். சாமி ஒரு நாள் கந்த சஷ்டிக்கு ராமநாதபுரத்துக்கு பேச போறாரு. 6 நாள் திருவிழா முடிஞ்சு 7வது நாள் திருக்கல்யாணம். சாமியுடைய பேச்சு. சாமி எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா? பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கடந்துடக்க நான் தருவேன் கோலம் செய்துங்க கருகுவத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் உண்டுத்தான். உலகத்திலேயே வினை தீர்க்கக்கூடிய விநாயகர், அவருடைய தம்பி முருகப்பெருமான். முருகப்பெருமானை எல்லாரும் கூப்பிடுங்க. நான் எல்லாரும் சொல்றேன், சொல்லுங்க சேர்ந்து, வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு சொல்லுங்க. இவ்வளவு விழிப்போட இருக்கீங்களே. மதுரைக்கு அப்புறம் இங்க ஒரு முருகன் மாநாடு நடத்தணும் போல இருக்கு. அவர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு திருவிளையாடல் புராணம். அப்படி ஒரு பாஸ் கொடுத்து கேட்பாரு, இந்த கூட்டத்துல கடைசி பையன் யாரு கை தூக்கும்பா? 50 பேர் தூக்குவாங்க. உடனே அடிப்பாரு, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க அப்பா முடிவு பண்ணணும், கீழே போடுவோம். அதை புரிஞ்சாலும் ரசிச்சு சிரிக்க முடியும். இந்த குடும்பத்துல யார் கடைசி பையன்? 50 பேர் கை தூக்குவான். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க அப்பா முடிவு பண்ணணும், கீழே போடுவோம். அடுத்த வார்த்தை கேட்பாரு, நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு திருவிளையாடல் புராணம். எங்க சொல்லு ராஜா, முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு பாரு. திடீர்னு ஒரு பையன் திருன்னு முடிச்சான். சாமி என்ன கேட்டேன்னா, திருவிளையாடல் புராணத்துல முருகனுக்கு அப்பாவா வந்தவர் பேர் என்னன்னா, முதல் நாள் ராத்திரி மாப்பிள்ளை சினிமா பார்த்துட்டான். முருகனா வந்தது சிவகுமார், அப்பாவா நடிச்சது சிவாஜி. சிவாஜின்னு தான். ஆனா சாமி அவனுக்கு உடல்ல மேடைக்கு கொடுத்து தனக்கு போட்டிருந்த மாலை அந்த பிள்ளைக்கு போட்டு, பெத்தா இந்த மாதிரி மாணிக்கத்தை பெறணும், அந்த அம்மா அப்பாவை மேடைக்கு கூப்பிடுங்கன்னாரு. பக்கத்துல ஒரு கந்தர் அனுபூதி, கந்தபுராணம் 2 புஸ்தகத்தையும் வச்சுக்கிட்டாரு. இந்த புள்ள மாதிரிதான் பிள்ளைய வளர்க்கணும். இந்த பெற்றோருக்கு ஒரு கைத்தட்டுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், காந்தி ஜீம்போ. எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போ. அது போல இந்த புள்ள கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்ன கௌரவ குறைச்சல், சிவாஜின்னு சொன்னாங்க. ஒரு ஆபாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல கேமராமேன் சிரிச்சு நான் இன்னைக்குதான் அவரு ஏதாவது வீட்டுல பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருப்பாரு. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. யூடியூப்ல எடுக்கிற மாதிரி நடிக்கிறல. 5 கேமரா இருக்கு உலகத்திலேயே. ஃபேஷன் ஷோக்கு தான் 5 கேமரா வைப்பாங்க. ஆன்மீகத்துக்கு 5 கேமரா வச்ச ஒரே ஊர் தருமபுரி. எனக்கு பயமா இருக்கு, எந்த கேமரால என்ன போடுவீங்களோன்னு. இப்ப யூடியூப் வருதா, நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு மெசேஜ் போயிடும். என் பொண்ணு கேட்கிறா, 9 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிருச்சு, ஏன் 3 மணி வரைக்கும் வரல அப்படிப்பா. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்துட்டேன்ல யூடியூப்ல. நமக்கு முன்னாடி செய்திகளை கொண்டு போய் சரியாக சேர்த்து குடும்பத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்க வைக்கக்கூடிய ஒரே தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் யூடியூப். அதுல ஒருத்தர் மாப்பிள்ளை இன்னைக்கு உனக்கு இருக்குடி அப்படிங்கிறாங்க. அவங்களுப்பா மனிதர்கள் தானே, எவ்வளவு சந்தோஷமா. நான் உண்மையிலுமே சொல்றேன், ஊடகத்து 4வது தூண்பாங்க. அவங்கவுங்க அறத்தை சரியா செய்யணும். சரி, வாரியார் கேட்கிறாரு, கோவிலுக்குள்ள எப்படி போகணும்னு எழுதுறாரு. ஆலய வழிபாடு அற்புதம்னு சொல்லி எவ்வளவு ரெஃபரன்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. ஆர்டர் கொடுத்துட்டா நீங்க மட்டும் என்னையே பார்க்க கூடாது, அந்த வேலையிலும் தெரியாது. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. கோவிலுக்குள்ள போவோம், வாசல்ல எப்போதுமே ஒரு 50 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு கூடை வாங்குவோம். அதுக்கு பேர் என்ன கூடை? பூ கூட, அர்ச்சனை கூட.
அது பெண்கள் பிரமாதமா தேங்காவை செலக்ட் பண்ணும் போது சட்னிக்கு யூஸ் ஆகுற மாதிரி சத்தியமா சொல்றேன். நல்லா மயிலாப்பூர்ல மாசம் போறேன். அம்மா சொல்லுது, நமச்சிவாய வாழ்க, நாம் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னைக்கில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி கண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, உலகநாமத்து போதல் திரிகவன் நிலவுலாவிய நீர்வெளிவெளிய நலையில் சோதியனம் பலத்தாழ்வான் மலர்ச்சிலம்படி வாழ்த்து விடப்போம். ஆனாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி ஈராகி உண்மைமாய் போனாகிய மன்னன் தென்றவரை கூத்தாட்டு மானாகி நின்றாலே என்று எனக்கு 12ஆம் திருமுறையில அப்படியே நடுக்குது. ஆனா மாமிட்ட கேட்டேன் ஒரு நாள், சாமி இங்க இருக்கு, நீ ஏன் மாமி அங்க பாக்குறேன்னு. மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதான் அதுல பக்கத்து மாமி தெரியுது. இது தெரிஞ்சுதான்னா நான் பையில போட்டு கையிலேயே எடுத்து கொடுத்துட்டேன். கோவிலுக்குள்ள எதுக்கு போறோம்? பற்ற துறக்கிறதுக்கு. எவனாவது மனசாட்சியோட சொல்லுங்க, இந்த 600 பேரு கோவிலுக்குள்ள போகும்போது வலது கால செருப்ப ஒரு பக்கம் விடுறீங்க, இடது கால செருப்ப பக்கத்துல இருக்க சஞ்சீவி எடுத்து பாரு. ஏன்னா அப்ப உங்க செருப்பு நம்பி தானே வாங்குறாரு. பற்ற விட முடியல நம்மளால. தேங்காய் மூடி ஐயர் மாத்தி கொடுத்துட்டா ஒரு லேடி அன்னைக்கு சொல்லுது, கடவுள் தான் உனக்கெல்லாம் கூலி கொடுக்கணும். அப்புறம் எப்படியா சார், நீங்க இது ஆடி மாசம் தானே, நான் சொல்றது தர்மபுரிக்கு அந்த பக்கம், நான் நல்லபடியா ஊருக்கு போனேன். எனக்கு வந்தது விளக்கு பூஜைன்னு ஒண்ணு வைப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம். ஐயோ, பெண்கள் மாதிரி சத்தியமா முடியாதுங்க. அன்னைக்கு தாங்க பெரிய பட்டு புடவையா கட்டிப்பாங்க. இந்த செயின் இப்படி போட்டுருவாங்க. எங்க சாமி கும்பிடுறதுக்கு கீழே ஜமக்கால இருக்கும். நம்மளுக்கு பாவம், இந்த திருவிழால காணாம போன மாதிரியே வெளியில நிற்பான். ஒரு 1000 லேடிஸையும் உள்ள விட்டுருவாங்க. விளக்கு இருக்கும், பக்கத்துல வெத்தலை இருக்கும், குங்குமம் இருக்கும். சாமி சத்தியமா இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சிவாச்சாரியார் சொல்லுவார், எல்லாரும் குங்குமத்தை எடுத்துக்கோங்க, இந்த விரல்ல சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ணரூபிணி வேண்டி. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தோம்ல, சிவாய நம சிவசக்தி இளவு எடுத்தவங்க தெரியுமா உனக்கு? சிவாய நம சிவசக்தியே நம. போன வருஷம் லட்டு எவ்வளவு பெருசா கொடுத்தாங்க, இவ்வளவு பெருசு இருந்துச்சு, திருப்பதி லட்டு மாதிரி. இந்த வருஷம் பொருளாதார நோண்டி ஐயர் குடுமி மாதிரி எத்தனுண்டா வச்சிருக்காங்க. சிவாய நம சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. போன தடவை என்ன டப்பா தெரியுமா? சில்வர் டப்பா. சிவாய நம இந்த தடவை பிளாஸ்டிக் டப்பா. இதெல்லாம் யார் கேள்வி கேட்கிறது? சிவாய நம சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. போன தடவை எப்படி இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க, இந்த தடவை வாழைப்பூ மாதிரி இத்தனூண்டு தட்டுல இத்தனூண்டு போடுறான் மேடம். என்ன இவங்க அப்பா வீட்டு காசா? சிவாய நம சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. விளக்குமா? மனசு ஒன்ற மாட்டேங்குது. நான் என் மனைவியில நான் குறையே சொல்ல மாட்டேன். இது ஆடி மாசம் தெரியுமா? போன வருஷம் அவன் நடத்தி காட்டினது இன்னும் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது. உங்களுக்கு என்ன சிரிப்பீங்க? நாள்ல குத்துப்பட்டிருக்கேன். திடீர்னு காலைல ஒரு நாள் மணியம் பாடிக்கிட்டு கூட்டம்லாம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு போய் நிற்கிறேன். தலையில தண்ணி ஊத்துங்க மாமா, தலையில தண்ணி ஊத்துங்க மாமான்னா. எதுக்கடி 5 மணிக்கு தண்ணி ஊத்துற சொல்றான்னு ஊத்திட்டு வந்து ஒரு மஞ்சள் வெட்டி கொடுத்துட்டான். எதுக்குமான்னு? இல்ல நம்ம ஊர்ல திருவிழா, அதுக்கு என்னன்னு? இல்ல எங்க அம்மாவுடைய அம்மா தலை திருன்னு சுத்துது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை விருந்தா இருந்தா அம்மாவுடைய அம்மாவுக்கு நல்லதான. நான் சொன்னேன், உங்க அம்மாவே 83, அந்த அம்மா 103, அது வேகமா போறதுக்கு வேணா நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு. நீ நியாயம் தானே? சத்தியமா சொல்றேன், அவ போவான்னு நினைச்சு நான் 30 கூட்டம் கேன்சல் பண்ணிருக்கேன். இப்பதான் அந்த மாதிரி புரியுது. சரி, வேட்டியை வாங்கி கட்டிட்டேன். அடுத்து கடைசியா கேட்டேன், காப்பி குடுறீங்க. இந்த பெண்கள் காப்பி ஆட்டும் போதே கலக்கிடுவாங்க தெரியுமா? ஏங்க ஏங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்க ஏதோ பெரிய ஏழ்றையை கூட்ட போறாங்க அர்த்தம். என்னடி ஏங்க ஏங்கன்னு? இல்ல கடைசி நாள் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன். இது எதுக்குறீங்க? இல்ல தம்பிக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கு நான் எதுக்கு? இல்ல மாமா குத்தினா மச்சனனுக்கு வேலை கிடைக்குமா? வேற எதுவும் வேண்டியிருக்கீங்க? ஆமாமா, கடைசி நாள் நெருப்பு சட்டி நீங்க தூக்குறதா வேண்டியிருக்கீங்க. இது எதுக்குறீங்க? தங்கச்சிக்கு சரியா வரன்னு அமைய மாட்டேங்குது.
மாமா இருந்தீங்கன்னா மச்சினிச்சிக்கு வரன் கிடைச்சிருமான்னு. நல்லா என்னை கற்பனை பண்ணி பாருங்க. நாக்குல அழகு, கையில நெருப்பு சட்டி, இடுப்பு ஃபுல்லா வேப்பளக்குள்ள மஞ்ச வேட்டி. வேற எதுவும் வேண்டியிருக்கியா தர்ம பத்தி? நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா. கடைசி நாள் ஒரு 20 அடிக்கு 20 அடியில பூக்குழி போட்டிருப்பாங்க, மிதிச்சு 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 வரணும் மாமா அப்படின்னா. நான் கடுப்பாயிட்டேன். இவ்வளவும் நான் பண்றேன், நீ என்னடி செய்வேன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க சொந்தக்கார லேடிஸ்லாம் ஜூன்னு உழவு போட்டு உங்களுக்கு என்ன கை தட்டி நல்லா குப்புறப்படுத்தி நான் தான் பட்டினத்தார் மாதிரி இருக்கல. பக்திங்கிறது இங்கே இருந்து வரணும். வாரியார் சாமி எழுதுறாரு பாருங்க, 20 ரூபாய் கொடுத்து அர்ச்சனை கூட வாங்குறோம். எத்தனை ரூபாய்? 20 ரூபாய். இதை விட ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி யாராலும் எடுக்க முடியாது. அந்த கூட வாசல்ல இருந்து கர்ப்ப கிரகத்துக்கு போறதுக்கு 10-15 நிமிஷம் தான். தேங்காய் சொன்னிச்சான், இந்த கூடையிலேயே 15 ரூபாய் நான் தான், எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருந்துச்சான். வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சிச்சான். ஏ லூசு, நீ வாய மூடு. நான் இல்லைன்னா சிவாச்சாரியார் உன்னை உள்ளேயே சேர்க்க மாட்டேன். நான் இருந்தாதான் நேவேத்தியம் பண்ணுவார், நீ வாய மூடு. நான் 2 ரூபான்னு நினைச்சான். பக்கத்துல வெத்தலை பாக்கு சிரிச்சிச்சான். ஏ லூசு, நான் இருந்தாதான் ஐயர் உன்னை உள்ள கூப்பிட்டு மந்திரம் சொல்லிட்டு ஓம்பூர் கோவிட்ச தச்சவிதர்வரண்யம் தற்போதைய அவஸ்தே தேவிகை தியோ யோன பிரஜோதயால் திவ்ய நைவேத்திய பிரசாதம் நமோ நமக சமர்ப்பயாமின்னு பண்ணுவார். நீ வாய மூடு இருந்துச்சான். இந்த 3க்கு சண்டை வந்திருக்கு, உள்ள போயிட்டாங்க. பேர் என்ன சொல்லுங்க மாமா, உங்க பேர் என்ன சொல்லுங்க. சஞ்சீவி. நட்சத்திரம் என்ன? மிருகசீரிஷம். ராசி என்ன? ரிஷபராசி. மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க தேங்காவை தண்ணியில நினைச்சு ஒரு கல் இருந்துச்சு, ஒட்டேன்னு அடிச்சாரு. தேங்காய் 2ஆ போச்சு. வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சிச்சான். 15 ரூபான்னு பெருமை பேத்திக்கிட்ட மண்டையை உடைச்சுட்டாங்களே, மண்டையை உடைச்சுட்டாங்களேன்னுச்சான். கோவிலுக்கு போனா இந்த லேடிஸ் எப்போதுமே குழந்தைங்களை கூட்டி போகும்போதே கரெக்டா சொல்லுவாங்க வீட்டுல, பாரு நான் கோவிலுக்கு போறேன், சாமி கும்பிட்டு வம்பு பேசிட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நான் சொல்றது எங்க வீட்டுல. அங்க வந்து என்ன வேணுமோ வீட்லயே தின்னுட்டு வா, அங்க வந்து பச்சிக்காத. இந்த பயல்கள் சும்மா இருப்பாங்க. கல்யாண வீட்டுல அம்மா சோத்துல கை வைக்க அம்மா ஆயிக்கிறதுமா. கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது அம்மா பசிக்குதுமா. ஆனா அதை பொறுத்துக்கிட்டு செய்யறவ ஒருத்தி தான், அவதான் அம்மா. நீங்க இதெல்லாம் ஹியூமன் செய்ய வேற எவ்வளவுனாலே அதை செய்ய முடியாது. அப்ப கூட கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம், அம்மா அதை செய்ய மாட்டாங்க. கோவிலுக்குள்ள சேரின்னு வந்தவன் அர்ச்சனை முடியுதோ இல்லையா, அம்மா பச்சிக்குது அம்மா பச்சிக்குது அம்மா பச்சிக்குதுன்னா நம்ம ஊர்ல சொல்லி வச்சிருக்கான், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. சிவாச்சாரியார் பார்த்துட்டாரு, நேரா வாசல் பக்கம் வந்தாரு. அந்த பழம் அர்ச்சனை முடிஞ்சோன்னு தோலை முடிச்சு குழந்தைகிட்ட கொடுத்தாரு. அவன் உள்ள போட்டான். இப்ப தேங்காய் சொல்லிச்சா, என்னையாவது மண்டையை உடைச்சாங்க, உனக்கு தோலை உடைச்சுட்டாங்க, தோலை உடைச்சுட்டாங்க. இப்ப மாதிரி சிசிடிவி எல்லாம் கிடையாது. அப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கோவில பெருக்கி கோலம் போடுற அந்த அம்மா என்ன பண்ணா, எப்ப பார்த்தாலும் வெத்தலை பாக்கு தான் போட்டுக்கும். இந்த ஐயர் என்ன பண்ணுவார், வர்ற வெத்தலை பாக்கெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு அர்ச்சனை முடிஞ்சோன்னு இந்தா மாமா அங்கம்மா போட்டுக்கோன்னு அது வாங்கி உள்ள தள்ளிடுச்சு. இப்ப வாழைப்பழம் சொல்லிச்சா, என்னையாவது தோலை உரிச்சாங்க, நீ ஆளே போயிட்ட ஆளே போயிட்ட. இப்ப திடீர்னு 3 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப யாரு யாரோட கூட்டணி எங்களுக்குமே தெரியும். ராத்திரி அந்த கட்சியிலேங்கிறான், காலைல இந்த கட்சியிலேங்கிறான், அப்புறம் நான் கூட்டினா செல்லாதுங்கிறான், அப்புறம் நான் கூட்டினா இல்ல. நான் சொல்றதெல்லாம் வாரியார் சாமி. அப்புறம் ஒருத்தன் என்னை கூப்பிடலன்னா வெளியில போறேங்கிறான், அப்புறம் நாங்க கூப்பிடுறோங்கிறான். நான் சொல்றதெல்லாம் வாரியார் பத்தி. மணிவண்ணன் சொல்றது, முடிஞ்ச வரைக்கும் உன்னால 7.5 கூட்டிட்டேன். எப்படி மக்கள், நான் சத்தியம் சொல்றேங்க, கிட்டத்தட்ட 8:45 ஆச்சு. 7 மணிக்கு உள்ள வந்தோம். 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. நான் அண்மையில சினிமால நடிக்கிறேன், படம் ஓடல. அது அம்மாவுக்கு அப்படியே சினிமால நடிக்கிறேன்னோட பயந்து லூஸ் பேல நீ எல்லாம் நடிச்சு 400 கோடி ரூபாய் போட்டு எடுத்தாங்க. ஜப்பான்னு படம். நம்ம சூர்யாவோட தம்பி கார்த்தியோட அந்த கதை வசனத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். 5 சீன்ல தான் நடிச்சேன்.
நிறைய காசு கொடுத்தாங்க. நல்ல ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் குடிச்சு, கொடை எல்லாம் குடிச்சு, கேரவன் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. படம் ஓடுது. அந்த அம்மா சொல்லு, நீ எல்லாம் நடிச்சா விளக்குமா? சார், மோசமான சினிமா எடுக்கிறதுக்கு சாருக்கு தெரியும் 400 கோடி தேவை. 1.25 மணி நேரம், 7 மணி 8:45. இங்க இளையராஜா இல்ல, ஏஆர் ரஹ்மான் இல்ல, மியூசிக் இல்ல, கண்ணாடி உடைக்கல, 50 பேர் வரல. அமைதியா உட்காந்து மக்கள் கேட்கிறாங்கன்னா அந்த மாதிரி டியூன் பண்ணிருக்கீங்க. இதுதான் உண்மையான சக்சஸ். கவர்ச்சி இல்லாம வெற்றி பெறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப இம்பாசிபிள். இந்த கலைஞர் டிவிலையும் சொல்றேன், ஒரே ஒரு நிகழ்ச்சி பிரமாதமா நடத்துறாங்க தமிழை வச்சு. அது யாரா நடத்துறாங்கன்னா நம்ம அண்ணாச்சி தான் நடத்துறாங்க. நல்ல ஒரு கைது. ஏன்னா எவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இன்னி இன்னி இப்பி 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 இச்சு வரலையோ அவெல்லாம் டிவியில பேச போயிருக்கான். அவர் ஒருத்தர் தான் தமிழை நல்லா உச்சரிப்பாரு. 2 பேர் இலங்கை வானொலியில KS ராஜா, அப்துல் ஹமீது இருந்தாங்க. தேன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல கலைஞர் டிவியில அந்த நமக்கு கொள்கை வேற இருக்கலாம், நல்லது செஞ்சா பாராட்டணும். அருமையா நடக்கிறீங்க. ஏன்னா இப்ப எனக்கு ரேடியோ டிவியில தமிழ் பார்க்கறதுனாலே பயமா இருக்கு. ரேடியோ வச்சு ஆட்டு வச்சு துப்பி வச்சு அந்த வாயில தர்மையை போட்டு தேய்க்க. பாரதி எழுதினார், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் வழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொடுது படித்து நடி பாப்பா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எட்டும் காணும், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை. கண்ணிருந்தும் குருடராய், காலிருந்தும் செவடராய், ஆண்மை இருந்தும் கோலராய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேள்வி வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சன்ஸ்கிரிட் படி, எல்லாம் படி, ஆனா உன் தாய்மொழி தமிழ தப்பு இல்லாம படிக்கலாம். காளிதாசன் இந்த ஒரு படி மேலே போனான். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையடைந்த வேகத்தில் வண்ண வேண்டும், சூழ்ச்சி தடை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சித்த மறைச்செயல்கள் அறவும் வேண்டும், கடல் போட செந்தமிழை பெருக்க வேண்டும். அடுத்து செந்தமிழே உயிரே நெருந்தேனே, செயலினை மூச்சினை உணர்கடித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணர்கடில் அது எனக்கும் தானே, தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விட சொன்னான். அந்த தமிழை புல்றாங்க எல்லாரும். அந்த ஒரு விஷயத்துக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். நல்லதை ப்ரமோட் பண்ணணும். இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுல ஒருத்தன் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் 40 சத்திக்கு மாத்திரையை சாப்பிட்டு டப்பா எங்க வச்சுட்டு நல்லா கேட்டுங்க. இந்த கூட்டணி மாதிரி தேங்காவும் வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட ஒரு பையன் 50 காசுக்கு உள்ள வந்தானே எங்கடா நிச்சான். அதுக்கு பேர் தான் கற்பூரம். வாரியார் எழுதுறாரு, நெருப்புல கொஞ்சம் கொஞ்சமா சிவாச்சாரியார் காட்டின போது கரைஞ்சிட்டான். வந்தவங்க எல்லாரும் கந்தா கடம்பா சிவாய நம்ம நாராயணான்னு கண்டத்துல போட்டுக்கிறாங்க. இப்ப வாரியார் எழுதுறாரு, ஆலயத்திற்குள் செல்கின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாழாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கரைத்து விடுங்கள். கடவுளினுடைய அருள் உங்களுக்கு. கோவிலுக்குள்ள போய் எனக்கு ஏன் பரிவட்டம் கட்டல, எனக்கு ஏன் மாலை போடல, என்னை ஏன் அங்க நிக்க வச்ச? ஊர்ல தானே சொன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊமுடம்பு ஆலயம். பல்லவ மன்னன் கட்டின கோவிலுக்கு கடவுள் போல, ஏழை அந்தனர் பூசலார் திருநின்ற ஊரில் கட்டிய உள்ள கோயிலுக்கு கடவுள் போனான்னா என்ன அர்த்தம்னா அன்பு ஃபெய்த். அதுதான் வழிபாடு. உள்ளத்தை கோவிலாக்குறாங்க. நான் என்னென்ன செய்திகள் சொல்லிட்டு வந்தேன்னு நீங்க அப்படியே பார்க்கணும். சாமி இருக்குன்னு நம்பணும். சாமியை ஏடிஎம் மிஷின் மாதிரி கேட்கக்கூடாது. அங்க போய் ஆடம்பரம் பண்ணக்கூடாது. ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு உதாரணம். அங்கிருந்து 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஜெகத் ஆமா நாங்க சொன்னோன்னு முடிக்கிற மாதிரி சும்மா இதை ஒண்ணு கேட்டுக்கிறீங்க. இப்படி சார், நான் ஒண்ணே ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார். இந்த ஃபிளெக்ஸ் அடிச்சதுல இருந்து, மேடையை போட்டதுல இருந்து, மைக்க வச்சதுல இருந்து, நம்ம சாப்பிட்ற பிரசாதத்தை கொடுத்ததுல இருந்து 20 பேருக்கு அப்படியே பார்த்தா மறந்துடாதீங்க, 4000 இன்விடேஷன் அடிக்கிறாங்க பேம்லெட். அதை கொண்டு போய் சேர்த்து இதை வீடியோல எடுத்து எடிட் பண்ணி
அடுத்த மாசம் கூட்டத்துக்கு இந்த மாசமே பிளான் பண்ணி இவ்வளவு செய்யறவங்களுக்கு நம்ம ஒண்ணு செய்யலாமா? ஒரு நிமிஷம் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இதுதான் சார் தேசிய விருதோட பெருசு. தேசிய விருது கூட ஆள் இருந்தா வாங்கிடலாம் அப்படின்னு ஊர்வசி சொல்றாங்க. இன்னைக்கு அதுவா வருது, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சொன்னோன்னு கேட்கறதுக்கு நீங்க என்னடா அன்பு இருந்தா தான் வர முடியும். இன்னைக்கு அரசியல் கட்சி மாநாடு நடத்துறதுக்கு ஆள் சேர்க்கிறான். ஆன்மீக கூட்டத்துக்கு தன்னால இத்தனை பேர் வராங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு உங்க திருவடி வணங்குறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போறது. ஆனா நல்லது செய்யறவங்களை பாராட்டாம இருக்கிறது நம்ம ஒரு சாமி. 3 யங்ஸ்டர் நீங்க நினைச்சு பாருங்க. சௌந்தரபாண்டியன் தான் அவர் ஒய்ஃபை கண்ணு முன்னாடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிள்ளைலாம் கேட்குதா இந்த மாமா யாருப்பா அடிக்கடி வீட்டுக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, குழந்தை இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு 500 பேர் நல்ல கேட்கணும்னு செய்யறாங்கல்ல, அதுதான் சார். படிப்படியா பேசிட்டே போறோம். நான் இன்னொன்னு சொல்றேன். அடுத்த வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு கோகுலாஷ்டமி. ராஜாஜி எழுதினார். ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லிடணும். சுதந்திர தினத்துக்கு கூட சிறையா பேட்டி சிம்ரன் நயன்தாரெல்லாம் வருவாங்க நம்ம வீட்டு டிவியில. நாம எல்லாம் உப்பு சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் சார். அவங்கள சொல்லி தப்பு இல்லை சார். சுதந்திர தினத்துக்கு அவங்க தானே ட்ரெஸ் இல்லாம சுதந்திரமா நடிக்கிறாங்க. சொத்தை வச்சு சுதேசிய கப்பல் நடத்தினார் வாபுசி. கையிலேருந்து போகும்போது 4 பேர் தான் போயிருந்தாங்க கூப்பிட்டதுக்கு. அடுத்த வேலை சோத்துக்கு வருமே பாரதி, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவாங்க. அரிசியை கொட்டினா காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடல் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு எழுதினான். ஆனா நம்ம ஊர் மாதிரி நன்றியோட வாபுசியை கடைசியில மண்ணெண்ணை வைக்க வைத்தோம். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நல்லா தெரிஞ்சுக்கங்க. அருள் கூர்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன். ஆன்மீகம் ஆலய வழிபாடுனா அவன் வேலையை செஞ்சாலே ஆன்மீகம் தான். ராஜா எழுதுறாரு, கிணத்துல கிடைக்கிறது தண்ணி, குளத்துல கிடைக்கிறது தண்ணி, ஆத்துல கிடைக்கிறது தண்ணி. அவர் எழுதுற வார்த்தை, கிணத்துல கிடைக்கிறது தண்ணி, குளத்துல கிடைக்கிறது தண்ணி, ஆத்துல கிடைக்கிறது தண்ணி, கங்கையில கிடைக்கிறது தண்ணி. இந்த தண்ணி தாகத்தை போக்கும், அந்த தண்ணி பாவத்தை போக்கும். அடுத்தவர் எழுதுறாரு, பிற புத்தகங்கள் உங்களுக்கு பசியை போக்கும், ராமாயணமும் பாரதமும் உங்கள் வாழ்க்கையினுடைய துன்பத்தை போக்கும். அந்த மகாபாரதத்துக்கு முன்னுரை எழுதின ராஜாஜி சொல்றாங்க, இந்த ஊர்ல நான் முதலமைச்சரா இருந்ததை விட மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சேன்னா சக்கரவர்த்தி திருமகள் எழுதினதுதாங்க. நம்ம என்னைக்கு படிச்சவனை கொண்டாடுது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆன்மீக உலகத்துல நீங்க வாரியார் மாதிரி, ஆசாங்கியா மாதிரி, அவ்வை நடராஜன் மாதிரி, நம்முடைய சோசோமி சுந்தரம் மாதிரி நல்லவர்களை கொண்டாடுங்க. நான் கூட அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், பிரபலமானவர்கள்னு இந்த மேடைக்கு யாரையும் கூப்பிடாதீங்க, ஒழுக்கமானவர்களை மட்டும் இந்த மேடைக்கு கூப்பிடுங்க. பிரபலம் வேற, அறம் சார்ந்து வாழ்றது உண்டு. அவருக்கு இனிமே யாரும் ஒரு பப்ளிசிட்டி ஆக போறது இல்லை. ஆனா பண்புடையவர்கள் இங்க வந்தாங்கன்னா என்னுடைய தரம் மேல மேல போகும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் இன்னைக்கு எம்எஸ்எம் அவ கொண்டாடுறோம்னா, கடைசி வரைக்கும் ராயல்டியை திருப்பதியில இருந்து வாங்கல. எல்லாரும் தான் கர்நாடகத்துல பாடலாம், பேசுறபடி வாழ்ந்தாங்க. அவர் எழுதுறாரு, ஒன்னும் செய்ய வேண்டாம், அவன் வேலையை செஞ்சாலே ஆன்மீகம் தான். ஆனா நான் சொன்னேன், தர்மபுரியில போய் இப்படி சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. கோகுலாஷ்டமி வரப்போகுது, கரெக்டா 5 நிமிஷத்துல அதுல ஒரு அம்மா சார் ஒரே வார்த்தையில சொல்றேன், நான் நல்லா பேசுறேன்னு சொல்ல மாட்டேன்,
நீங்க நல்லா கேட்கறதுனால என்னால பேச முடியும். அதுதான் ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி. உலகத்துல மகாபாரதத்தை ரொம்ப டீட்டெயிலா இப்ப சொல்ல முடியாத நேரம் இல்லை, அப்படி ஷார்ட்டா சொல்றேன். அவன் அவரோட வேலையை செய்வதுதான் வெற்றி. இந்த கிருஷ்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும்? வெண்ணெய். ஒரு காலத்துல வெண்ணெய் எப்படி எடுப்பாங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்றேன். பாத்திரத்துல மத்து போட்டு கடைவாங்க. முதல்ல மத்துன்னா என்னன்னு சொல்லணும், அப்புறம் பாத்திரம்னா என்னன்னு. ஆமா சார், நமக்கு தெரியல. என் புள்ள 450 ரூபாய்க்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். என்ன பண்ண பீஸாங்க 450 ரூபா. அது 35 பேர் புதுச்சேரி செஞ்சுற மாதிரி இருக்கு. குடும்பமே பிடிக்கிறாங்க. இனிமேல் தர்மபுரியில சாப்பிட்டு ஒரு ரூபாய் பீஸா சாப்பிடக்கூடாது. பீஸா கறந்து என் மேல கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற மொத்த செலவு டிஎன்சி வருது. சார், என் வீட்டுல இருந்து ஒருத்தன் வரான், என்ன பண்ணேன் ஆர்டர் பண்ணாங்க, 50 ரூபாய் கூட கொடுத்து அவனே வாய் தொடச்சு எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. ஸ்வீட் பாய்ஸ் முன்னாடி புக் பண்ணி சாப்பிட்டோம், இப்ப எல்லாம் புக் பண்ணி சாப்பிடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு காலத்துல ரெஸ்டாரண்ட் போகணும்னா ஒரு மாசம் நம்ம மென்டலா ப்ரிப்பேர் ஆகும். இன்னைக்கு குடும்பத்தோட போறோம், சாப்பிட போறோம். இன்னைக்கு அப்படி இல்லை, நினைச்சா ரெஸ்டாரண்ட். மெட்ராஸ்ல எல்லாம் குடிச்ச ரெஸ்டாரண்ட் வெள்ளிக்கிழமை நைட் கொண்டு போலன்னா நேரா கோர்ட்டு கொண்டு போயிடுறாங்க. ஜட்ஜி கேட்கிறாரு, ஏமா அவர் சொல்றதை கேட்க கூடாது. நான் ஒரு தடவை நினைச்சிட்டேன்னா நான் சொல்றதே கேட்க மாட்டேன். கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா போகுதுங்கிற கருத்து தான், வேற ஒண்ணு இல்லை. வெண்ணெய் இருக்கு பாருங்க, கண்ணனுக்கு 2 விஷயம் உண்டு. கோபியரோட விளையாடுவான், வெண்ணையை திருடி திம்பான். அவங்க அம்மா பேரு யசோதன்னு பேரு. எல்லாரும் கோகுலாஷ்டமிக்கு கால் வைப்போம், வீட்டுக்குள்ள கடவுளே வான்னு கூப்பிடுற மாதிரி வெண்ணெய் வச்சு படைப்போம். இந்த வெண்ணெயை எடுக்கிறது சாதாரணமா இல்லை, பாத்திரத்துல போட்டு அப்படி நம்ம பாட்டி கடைஞ்சி இந்த பாலை காய்ச்சி அப்புறம் அதை மோரா உரக்கூத்தி அதுல இருந்து தயிரை பிரிச்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் பெட்டரை நம்ம பெட்டர்ல விட மாட்டோம், அதையும் அடுப்புல வச்சு காய்ச்சி நெய்யாக்கணும். அதே வாரியார் சொல்லுவாரு, சுப்பு ஆறுமுகம் வெள்ளுப்பாட்டுல சொல்லுவாரு, பாலா இருந்தா 50 ரூபா, நெய்யா இருந்தா 200 ரூபா. ஏன் தெரியுமா? பாலை சுட வச்சு காய்ச்சி உரக்கூத்தி வெண்ணையாக்கி நெய்யாக்குற வரைக்கும் பொறுமையா இருந்துச்சு இல்ல, அதனாலதான் மணக்குதுன்னு. நம்ம கஷ்டம் எல்லாம் பயப்படுறோம் இல்ல, அந்த பால் பொறுமையா அக்செப்ட் பண்ணிச்சா நெய்யா மணக்குதான். எப்படி ஆன்மீகத்துல அப்படியே கொண்டு போயிருக்காங்க பாருங்க. இந்த கிருஷ்ணன் எப்ப வந்தாலும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர். ஜெகன் மாதிரி அவரு நானும் தூங்குறது தவிர பாக்கி எல்லா நேரத்திலையும் 10 பேர் இருக்கு. நல்லா அனிமூனுக்கே 6 பேரோட போனேன். அப்புறம் என் மனைவி சொல்லிட்டா, இல்ல இல்ல நீ சொல்லி கொண்டாரு. அது ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க உடம்புல சட்டை சரிஞ்சிருந்ததுன்னா ஒரு பொண்ணை பார்த்து ஆம்பளை அதை சரி பண்ணுன்னு சொன்னான்னா அவன் காதல்னு அர்த்தம். சரிஞ்சிருக்க சட்டையை சரி பண்ணி விட்டான்னா அவன் தான் நண்பன் அர்த்தம். என்னை கேட்டா எல்லாத்தையும் விட ஒருபடி உயர்ந்தது நட்பு. கற்ப காட்டிலும் நட்பு ரொம்ப பெருசுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொந்தக்காரன் சாப்பிட மாட்டாங்க 3 நாளைக்கு. நீங்க நல்லா இருந்து துன்பம்னா கை கொடுக்குறவன் நண்பன் தான் கொடுப்பான். நம்ம கிருஷ்ணனுக்கு எப்போதுமே நான் எனக்கு அதனாலதான் இந்த 2 பிரதர்ஸையும் நான் ரொம்ப வாழ்த்துறது என்ன தெரியுமா, சும்மா ராமாயணம் படி படிக்கிறது இல்லை, 2 பேரும் அந்த நட்போட அன்போட இருக்காங்க. அடுத்த தலைமுறை அப்படின்னு நான் வெளிவெள்ளம் சார்லாம் இப்ப வாழ்க்க மாட்டேன்னு அவருக்கு அவரெல்லாம் தாண்டிட்டாரு. அவர் மாதிரி அவர் பையனும் திட்டமிடுறாரு பாருங்க, அதுதான் சிறப்பு. இந்த 3 பேருக்கும் அவர் கொடுக்குற மரியாதையை நான் பார்த்திருக்கேன், அவங்க மாப்பிள்ளையும் பார்த்திருக்கேன். அதுதான் நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். நான்
மனசு எல்லா பேர்லையும் இருக்கு. ஒழுக்கு பண்பாடு இருந்தா நம்ம உயிரை கொடுக்கலாம். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். அதுல ஒரு அம்மா, நீ தாண்டா வரணும், நாங்களே கிருஷ்ணன் எங்க போனாலும் வெண்ணையை எடுத்து 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவான். அந்த உயிரை பணைய வைக்கிறக்கூடிய யசோதைக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு பார்த்தா இந்த திருட்டு பையில கையும் களவுமா பிடிச்சிடுறேன், கையும் களவுமா பிடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல வெண்ணெய, அப்பெல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டர்னு கிடையாது, பாத்திரத்துல தண்ணி அதுல வெண்ணெயை உருட்டி போட்டுருவாங்க. நல்ல வேலை. நல்லா போன வாரம் ஒரு வெத்த குழம்பு என் ஒய்ஃப் கிட்ட சாப்பிட்டு போன வாரம் மாதிரியே இருக்கேங்க. ஏன் லூசு அதே தான் அப்படின்னா, ஃப்ரிட்ஜின்னு ஒண்ணு இல்லைன்னா நல்லா செத்து போயிருக்கும். அப்பெல்லாம் ராத்திரியிலே எங்க பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்து வாழ்க்கை நாய் கூட்டிட்டு போவான். இப்ப எவனும் எந்த மிச்சத்தையும் ஃப்ரிட்ஜில வச்சு இவனே சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போனாலும் போவானே தவிர அடுத்த வீட்டுக்கு மேடையில் பேசுறது போட்டு மனிதநேயம் அன்பில்லாத எல்லாம் தரக்கூடிய அன்புடையா நட்புக்குரிய எப்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை பிஸ்கட்டை கூட்டுங்களே போயிட்டு ஆசல் நினைச்சுட்டே இருக்காங்க. என்னதுக்கு இப்படி போலியா? என்னமோ இவன் பிஸ்கட்டை நம்பிதான் அவன் உயிர் வாழ போற மாதிரி போடுவாங்க. அந்த வெண்ணெயை திருடி தின்னுறான்னு யசோதை என்ன பண்ணா, ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு பாத்திரத்தை சுத்தி ஒரு கயிறை கட்டி, கயிறை கொண்டு வந்து கதவுடைய நுனியில கட்டி ஒரு மணியை கட்டிட்டா. ஏன், நம்மால் வருவான், வெண்ணெய் எடுப்பான், எடுத்தா பாத்திரம் அசையும், பாத்திரம் அசைஞ்சா கயிறு அசையும், கயிறு அசைஞ்சா மணி அடிக்கும், வந்து இவனை பிடிச்சிடலான்னு நினைச்சா. அதே மாதிரி நம்மால் வந்தா ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு, எப்போது வைக்கிற இடத்துல வைக்கல, மச்சு மேல பரன்னு மாதிரி இருக்கும். பரன்னா தெரியல, ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும், 2 தூணுக்கு நடுவுல உரி மாதிரி அதை கட்டி, ஒரு கயத்தை கட்டி நுனியில கட்டி மணியை கட்டிட்டா. நம்மால் பாவம் கவனிக்கல, கடகடன்னு மேல ஏறினா, ஏறி எல்லாம் கிடையாது, ஒட்ட மேல ஒட்ட மேல ஒட்ட மேல அப்படி ஏறி அப்படி கைய உட போனா எய்தாப்புல கயிறு தொங்கிடுச்சு. ஆகா, அப்படி நுனிய பார்த்தா மணி. அவன் ஜென்டில்மேன் மணி இந்த சொன்னான், இந்த கவர்மெண்ட்ல ஸ்கீம் போடுற மாதிரி எடுக்கிறதுல பாதி உணர்ந்துக்கலாம் சார். நான் இந்த ஊர்ல ஒருத்தர் பேசி ஜெயிக்கிட்டாங்க, ஐநா சபையிலே அவரும் சும்மா நினைச்சுதாங்க, ஒவ்வொரு பேச்சாளருக்கும் மனசுலயே மார்க் போடுவாரு, நாளைக்கு பெரிய அறுவை சிகிச்சையை நடத்திப்பாரு. அந்த அவர் பயந்துதான் அவ்வளவு புஸ்தகம். வெண்ணெய் எடுத்தா கயிறு அசையும், கயிறு அசைச்சா மணி அசையும் கண்டுபிடிச்சுட்டான். மணி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டான். இப்ப நம்ம கவர்மெண்ட்லயே சொல்லுவாங்கல்ல, நிதி ஒதுக்கப்பட்டது, எனக்கு யாராவது இந்த ரோடு மூலியமா இருந்ததுன்னு சொன்னா அது கொஞ்சம் எடுக்கப்பட்டது. நான் சொல்றதுலாம் ஜப்பான் நாட்டுல ஹீரோஷிமா நாராசாமி வாழ்ந்த மணிகிட்ட சொன்னா, எடுக்கிற வெண்ணையில பாதி உணவு கொடுத்துறேன் அடிக்காத. மணி, நீ உலகத்தையே அழைக்கிற பரம்பொருள்றா, எடுத்து சாப்பிடு, அடிக்க மாட்டேன். வேண்டாம், உனக்கு துட்டி எனக்கு துட்டி. Are you sure? Confident. யாரு அமிதாப் பச்சனா மாறிடுச்சு, அப்படியே சாப்பிடு. இவன் நம்மால் 7 பேரை உள்ள போட்டான், 8வது கையை எடுத்தான், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா, மணி அடிக்கல, மூத்துக்கிட்ட கொண்டு போனா அடிக்கல, நாக்குல போட்டா கலகல மணி அடிச்சு அம்மா வந்து குடிச்சிட்டான். திருட்டு பயில, இத்தனை நாள் நீ தானே வெண்ணெய் எடுத்துட்டு, அம்மா அடிக்காத அடிக்காதேன்னா. யசோதை அடிக்க வரும்போதெல்லாம் அடிக்காதேன்னு சொல்லக்கூடிய அழகு குழந்தை இந்த கண்ணு. அம்மா இப்ப அன்டிசிபேட் பெயில் கிடையாது, அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க, ஏன்னா கையை கடவுமா பிடிச்சாச்சு. இப்ப ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, 1 நிமிஷம் இரு, என்னை அரெஸ்ட் பண்ணு, நான் எடுத்தது உண்மை, நீ பிடிச்சது உண்மை. அந்த மணியை பார்த்து கேட்டா, மனுஷன் தான் என்னை ஏமாத்துறான், ஒன்று கேட்டே இல்லடா, எடுக்கிறதுல பாதி தரேன். அப்ப வேண்டாம் வேண்டாம் மண்டியாட்டி ஏண்டா மாத்த.
அதுக்கு மணி பேசினதா எழுதுவாங்க. நீ 7 பேருக்கு கொடுத்தி அப்ப அடிச்சேன்னா அடிக்கல, நீ மூக்கு கிட்ட கொண்டு போன போது அடிச்சேன்னா அடிக்கல, நாக்குல பட்ட போது ஏன் தெரியுமா அடிச்சேன்? இந்த பிறவில மணியா பிறந்த என்னுடைய வேலைய உலகத்தின் பரம்பொருளான உனக்கு நேவேத்தியம் நடக்கும் போது என் ஓசையை எழுப்பணும், என்னையும் அறியாம என் வேலையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு போடாமலாம். இப்ப எழுதுவாங்க, மணியே அந்த வேலையை பார்க்கும் போது மனுஷன் புறம் பேசாம நம்ம வேலையை பார்த்தா ஆன்மீகம் நல்லா. நிறைய பேசிக்கிட்டு போல ஆன்மீகம். கோவில் வழிபாடு இன்னொன்னு, இந்த சமய சின்னம் பூசி இருக்க தயவு செய்ய. என்னையெல்லாம் அபுதாபியில கேட்பாங்க, 5 நாள் தொடரையா, ஆனா திருநீர் பூசக்கூடாது. அதுக்கு நான் சொல்லுவேன், அதுக்கு செத்து போறேங்க அப்படின்னு. சார், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சமய சின்னம் பெருசு. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து கத்துக்கக்கூடிய நல்ல விஷயம், அவன் என்ன நடந்தாலும் 5 முறை தொழுக போயிடலாம், இவன் சர்ச்சுக்கு போயிடலாம். நமக்கு அவசரம்னா பிள்ளையாருக்கு பிள்ளைங்க பேசும். நீங்க நினைச்சு பாருங்க, இன்பம் வந்தா போவோம், துன்பம் வந்தா போவோம். சாமி அப்படி இல்லை, எப்போது போகணும் சார். நான் உங்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், காசுக்கு கடவுளுக்கு சம்பந்தமே இல்லை. பிரசாதத்தை ரெடி பண்ணலாம், எனக்கும் அப்படியே டிஃபன் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேல ஒரு ஆளை பார்த்தது இல்லையா? உனக்கு என்னென்ன வேணுமோ செய்ய வேணும், சாப்பாடு வேணும், இது வேணும், அது வேணும், நம்ம எல்லாம் செஞ்சு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் கடவுள்கிட்ட. 365 நாள் இந்த மண்டபம் பிஸியா இருக்கணும் சார். சுத்தத்தோட சொல்றேன், எனக்கு எதையும் கடவுளை நம்புறேன். அவங்க தாயார் வந்து உட்கார்ந்துருப்பாங்க சில கூட்டங்களுக்கு. காசு வச்சிருக்கிறது பெருசு இல்ல, தாய் தந்தைய கடைசி வரைக்கும் மதிக்கணும் தான் மனுஷன். வீட்டுல அன்பு இருக்கும். சும்மா அந்த குகன் சொல்லுவாங்க, தேவனின்களில் சேவிக்க வந்தவன் நாவாய் வெட்டுவன் நாயடியுமா. பரதனுக்கு இவனோட பெருசு அறம் மட்டும் பல்லத்தான், 1000 ராமர் நிற்கே ஆவரவா. அவர் மேடைக்கு வந்தோடனே சில பேர் அண்ணக்கார நாற்காலியே கொடுக்க மாட்டான், இவர் வந்தோடனே வாங்க நீங்க வாங்க, நீங்க போடுங்க துட்டுங்கிறாரு. நமக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்படி ஒழுக்கமான மனுஷர்கள் இருக்கிற போதுதான் இன்னமும் இந்த ஊர்ல அறம் இருக்கிறது. நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்றேன், கடவுளே அன்புக்கு தான் சார் இருக்கும். இப்படி குடிக்கிற பேச்சு நீங்க ஆலயத்துக்குள்ள போகும்போது ஆணவம் கண்மம் வச்சுக்காதீங்க. சமய சின்ன நான் சொல்றேன், திருநீர் நீரில்லாம் நெற்றி பாலுமா, மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு. நான் போன தடவை கூட சொன்னேன், சுவைக்காக அந்த செய்தியை சொல்றேன். பழனியா இருக்கும் போது நான் போயிருக்கேன். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தேன். வேலு விருத்தம் சொல்லிக்கிட்டே வந்தேன், கந்த சஷ்டி சொல்லிக்கிட்டே வந்தேன். கீழே விட்டுட்டேன். டக்குன்னு ஒரு கடைக்காரர் என்னை பார்த்து, டிவியில பேசுற ஒரு மயக்கமட்டி கீழே விழுந்துட்டாரு, சோடா உடைச்சு கொடுத்தாங்க. அப்படி குடிச்சேன். இல்ல, நான் குடிக்கிறதுங்கிறதுக்காக குடிக்கல, நான் எப்படி சோடா பழனியில குடிச்சேன்னு உங்களுக்கு நடிச்சு காட்டுறேன். மணிவண்ணன் சார் பிரதர் பாக்குறாரு, 100 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், ஆனா சிவாஜி இன்னும் சாகலன்னு நடிச்சு காட்டுற ஒரே ஆள் தண்ணி வேணும்னா இவனுக்கு குடிய இந்த நடிப்பு நடிக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து கொடுத்தவன் பஞ்சாபத்த கடைக்காரன். அந்த கடையில ஒரு ஃபாரின் காரன் வந்தான், கடைக்காரனுக்கு அவனுக்கு சண்டை நடந்துச்சு. நமக்கு மயக்கமே வந்தாலும் அடுத்தவே சண்டை போட்டா நமக்கு பிடிக்கும். அப்பதான் நம்ம தமிழர்களை நிரூபிப்போம். நம்ம வீட்லயே கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், பக்கத்து வீட்டுல சண்டை வந்தா நிறுத்திடுவோம். அது மாதிரி நான் என் மயக்கத்தை விட்டுட்டு சண்டையை பார்த்தேன். வந்த கடைக்காரனோட, இங்க பாரியா லட்டு வாங்கினேன், நான் பாக்கிட்டு அதிர்ஷ்டம் வாங்கினேன்னா, பஞ்சாபத்தை வாங்கினேன்னா, எல்லாத்தையும் தேதி போட்டிருக்கீங்க, திரும்பிக்கு டப்பால ஏன் தேதி போடலன்னா. அதுக்கு கடைக்கார சொன்னா, தேதியே இல்லாத ஒரே டப்பா உலகத்துல விபூதி டப்பா தான் எடுத்து. அது கண்ட படிச்சவன் லண்டன்காரன் கேட்டான், இதை பூசுறதுனால எனக்கு என்னடா பயன்னா, உன்னுடைய எக்ஸ்பைரி டேட் தள்ளிக்கிட்டே போகும்டா, போய் பூசுறாங்க. இதெல்லாம் வாரியார் சொன்னாரு, எப்போதுமே திருநீர் பூசணும். அவர் ட்ரெயின்ல போனா அடிப்பாரு. 2 பேரை கேட்டான், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு. அடுத்த வார்த்தை இவர் சொன்னாரு,
கடவுள் குடியிருக்கிற வீடு, மனுஷ குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க. தெய்வத்தின் குரல்ல மகாபெரியவர் எழுதுறாரு, நவராத்திரிக்கு பெண்கள் வந்தா கூட 10 பேருக்கு ரவிக்க கொடுக்குறீங்க, வளையல் கொடுக்குறீங்க, மஞ்சள் கொடுக்குறீங்க, 11ஆவதா வந்த பொண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க. ஏன்னா அவ 42 வயசுல புருஷனை விட்டுட்டு வந்துட்டா, புருஷன் இல்லாம அவளுக்கு ஆனர் பண்ணலாமான்னு உங்க மனசு கண்டுக்காம போகுது. 40 வயசுல புருஷனை இழந்துட்டு ஆசைகளை அடக்கிட்டு இருக்கால, அவதான் காமாட்சியின் சொரூபமா, மீனாட்சியின் வடிவமா, ஆண்டாள் நாச்சியாரா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவளுக்கு முதல்ல ஆனர் பண்றான்னு தெய்வத்துக்கு அதுதான் யார் வீட்டுக்கு போனாலும் பெண்களுக்கு போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் பெரிய சாப்டர், அது இன்னொரு தடவை பேசுவோம், நேரம் இல்லை. எதா இருந்தாலும் அளவா தான் பேசுவோம். ஆமா, 2 மணி நேரம் பேசிட்டு அளவா பேசுவோம். நீ அளவே இருந்து போடுனா சார், மண்டபம் கட்டியாச்சுன்னா இந்த சாப்பாடுல இப்படி எப்படி இருக்கக்கூடாது, இலை போட்டு ஃபுல் மீல்ஸ் போட்டுடணும். எனக்கு எப்போதுமே இலையும் பிடிக்கும், அம்மா சோறு பிடிக்கும். எனக்கு எப்போதுமே இலையும் பிடிக்கும், அம்மா சோறு பிடிக்கும். இப்ப நான் இலைன்னு நீங்க ஒரு அலையா கை தட்டிங்கன்னா அதெல்லாம் தம்பி சொல்றாரு, அதெல்லாம் நடக்காதுப்பா, நடக்காது ராஜா. அவர் சீமான் மாதிரி சொல்றாரு, வாய்ப்பு ராஜா, நீங்க அம்மாவே மறந்துட்டேன் ராஜா. அவர் சொல்றது எங்க அம்மாவை சொல்றாரு. சரி, பிடிச்சிடலாம். நான் திருப்பி சொல்றேன், கடவுள் அன்புக்கு தான் அடிமை. எதுக்கு? எதுக்கு? நம்ம எல்லாமே நான் நிறைய புத்தகம் கொண்டு வந்தேன். நீங்க இந்த ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததுன்னு ஒரு புத்தகம் படிக்கணும். அதே மாதிரி அடிகளார் சாமி எழுதிட்டார். உண்மையான சாமின்னா இவர் தான். நாகப்பட்டினத்துல சுனாமியில பிள்ளைங்க செத்த போது இவர் தூக்கி அடக்கம் பண்ணார். பத்திரிகைக்காரங்க போய் கேட்டாங்க, துறவி செய்யலாமான்னு. இதுதான் அன்பே சிவம், ஆன்மீக வழிபாடு பற்றி. அதே மாதிரி நம்முடைய சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுதுன்னு, ரேப்ரேசம்னா என்ன, சஷ்டியப்த பூர்த்தின்னா என்ன, ஏன் கோவிலுக்கு பிள்ளை, இந்த புத்தகம் படிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று, ஐயா தமிழறிவி மணியன் ரஜினியை காப்பாற்றினவர். டிவியை உடைச்சவர் எம்பி ஆயிட்டாரு. சொல்லிருக்கும்ல, அன்பே வழிபாடுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு சார். அதை படிச்சுட்டா நம்ம தமிழகம் ஆன்மீகத்துல இந்த மனுஷன் ஒரு IAS ஆஃபீஸர் எழுதியிருக்காரு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு. ஒவ்வொரு தலைப்பு, ஏன்னா இந்த ஒவ்வொரு புத்தகத்துல இருந்து ஒவ்வொன்று நான் பரீட்சைக்கு போறது சும்மா வரல, குறிப்பெடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஏன் காமிக்கிறேன்னா, இந்த வேலைக்கு வரக்கூடிய அடுத்த பேச்சாளர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சும்மா இல்லை, பச்சையா சொல்றேன், முடிஞ்சவங்க கூலி வாங்குறது இல்லை, அதுக்கு உழைக்கல. நீங்க 1000 கண்டிஷன் போடுறீங்கல்ல, நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்னு ஆர்கனைசருக்கு உயிர் வந்து போகும். மழை வந்தா பயமா இருக்கு, கூட்டம் நல்லபடியா நடக்குமான்னு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மைக்கு வேலை செய்யணும், அப்புறம் நீங்க எந்திரிச்சு போகாம இருக்கணும், சொன்ன நேரத்துக்கு பேச்சாளர் முடிக்கணும். இங்கிதான் தெரிஞ்சவனா இருந்தா உங்களுக்காக இவ்வளவு நேரம் அன்பா கேட்டீங்க. உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு காப்பியம் பார்த்தீங்கன்னா மகாபாரதம், இன்னொன்னு பகவத்கீதை. எல்லார் வீட்லயும் வாசல்ல போட்டிருப்போம், கீதாச்சாரம்னு போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு 5 வரி போட்டிருப்பாங்க, எது நடந்ததோ. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னேன், TNC மணிவண்ணன் சார் மாதிரி அவர் பிரதர் மாதிரி சிட்டுக்கம்பேரியில பணத்தை போடுறாங்க. அவர் AGS ஆஃபீஸ்ல வேலை பார்த்து 85 லட்சத்தை மொத்தமா கொண்டு வந்து கோவிந்தா பினான்ஸ் கம்பெனியில போட்டாரு. கம்பெனி பேர் என்ன? போட்ட 3ஆவது நாள் அவன் சங்க எடுத்து ஊதிட்டான். அதுக்கு மேல நம்ம சொல்லக்கூடாது. ஓன்னு அழகு போனான், அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டாங்க, இங்கவா, இன்னும் பணம் போட்டோன்னே ஒரு காலண்டர் கொடுத்தாங்க. அதுல என்ன போட்டிருந்தது? எது நடந்ததோ அது நன்றாக இருக்கிறது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது இப்ப உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம். சார், யாரோ முன்பின் தெரியாது. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், சிட்டுக்கம்பேரியில தமிழ்நாட்டுல ஒரு சில பேர் தான் தரத்தோட ஒழுக்கத்தோட நடத்துறாங்க. அதுல ஒண்ணு உங்க ஊர் சிட்டுக்கம்பேரி. எதுக்கு இவ்வளவோ அவரை பாராட்டேன்னு பாத்தீங்களா? அடுத்த
மாசம் கூட்டத்துக்கு ஸ்பான்சர் அவர்த்தேன்னு வாங்குங்க. சும்மா எங்க அண்ணாச்சியே செலவு பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, அவர் கொடுத்துருவாரு சார், உங்களுக்கு கொடுத்துருவாரு. அண்ணன் செயின் போட்டு அவர்லேருந்து எனக்கு ஒரு மோதிரமாவது வாங்கிடணும். பின்னாடி அதுக்குதான் இவ்வளவு போயிட்டப்பா. கடவுள் அன்புக்கு தான். கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க, முடிச்சிருக்கேன். கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்துக்கு வரான். அவன் யாரு? இப்ப நம்ம ஊருக்கு ஒரு கவுன்சிலர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரையினா எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுவோம். எம்எல்ஏ வரையினா மகிழ்ச்சி. நம்ம மந்திரியே வராரு அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சியா கூப்பிடுவோம். முதலமைச்சர் வராருன்னா சந்தோஷம். பிரதம மந்திரி வந்தா சூப்பர். ஜனாதிபதி வந்தா ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணன் ஜனாதிபதிக்கெல்லாம் ஜனாதிபதி. அவன் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தா பீஷ்மாச்சாரி கூப்பிட்டார். கிருஷ்ணன் என் வீட்டுக்கு வா, தங்கத்தட்டு வெள்ளி ஸ்கூல்ல சாப்பாடு ஆகட்டும் பார்க்கலாம்னு நடந்தான். அடுத்து கிருபாச்சாரி கூப்பிட்டான். கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, உட்காந்து சேர்ந்து 4 அடி உள்ள போனான்னா. அடுத்து துரோணாச்சாரி கூப்பிட்டான். கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, 10 பேரு லேடிஸ் காலை அப்புவாங்க. லேடிஸ்ன்னு அவர் முகத்துப்பார். கிருஷ்ணன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு 10 பேர் காலை அப்புவாங்க. 2 பெண்கள் கவரி பேசுவாங்க. அமிர்தத்தை குழைச்சு உனக்கு தரேன்னா. ஆகட்டும் பார்க்கலாம்னா. அது செல்ல அடிக்கல, ஒரு ஏற்பாடு. மரியாதைக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். 32 தடவை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிறதுக்கு அந்த மியூசிக். சங்கீதம் தெரியாட்டி இங்கீதம் தெரியும். உண்மையிலுமே பிடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கல. துணியில போயிட்டான். பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி. அடுத்து ஒருத்தர் உட்கார்ந்துருந்தான், இந்த ஐயா மாதிரி. அவர் பேர் விதுரன்னு பேரு. கிருஷ்ணனை பார்த்து கும்பிட்டுட்டு, கிருஷ்ணா அதோ தெரியுது பாரு, உன் வீடு தரியான்னு கேட்டான். என்ன கேட்டான்? உன் வீடு தரியான்னு. கிருஷ்ணன் அப்படி ஒரு திருப்பி பார்த்துட்டு பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, ஹஸ்தினாபுரத்துல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும் போது அடுத்த வீட்டுக்கு போனா மரியாதை இல்லை, என் வீட்டுக்குள்ள போறேன், இல்லாட்டி ஊர் தப்பா பேசணும்னா. போனா சமத்துவபுரம் வீடு மாதிரி இருந்துச்சு. இல்ல சின்ன வீடா இருந்ததுன்னு. எப்போதுமே அன்பு சின்ன வீட்டுலதான் கிடைக்கும். பல பேர் யோசிக்கிறாங்க. ஆமா, பெரிய வீட்டுல அன்பு கிடைக்கலன்னாலே சின்ன வீட்டுக்கு போறோம். நான் சொல்றது செங்கல் சுண்ணாம்புலங்க. நீங்க என்ன விட்ட இடத்துல இருந்து புரோட்டா சொல்லி மாதிரி நான் திரும்பி ஆரம்பிச்சேன். ரசிக்க வேண்டியதான். இப்படியா சார்? சார் நீங்க சொல்றேன், இதுதான் சார் கூட்டம், இதுதான் சார் ஆடியன்ஸ். இங்க ஒருத்தர் பேசி ஜெயிக்கலன்னா அவன் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. உள்ள நுழைஞ்ச உடனே நானே உங்க வீட்டுக்கு வரேன், ஒரு பேச்சுக்கு தான்மா. இந்த அம்மா பதறுது அப்படியே. பாவி நல்லா தானே பேசிக்கிட்டு தெரியாது போட மாட்டேன். தங்கச்சி வீட்டுக்கு நான் போறேன். எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுவாங்க. ஒரு காலத்துல உள்ள வந்தோடனே ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. வந்தது கிருஷ்ணன், என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன்னா இவ உச்சிவத்தி ஆகியாரு, அடுத்த வேலை சொல்றதுக்கு வழி இல்லை. 2 பழம் இருந்துச்சு, அதை உரிச்சு வந்தது ஜனாதிபதிக்கெல்லாம் ஜனாதிபதி இல்ல, பரபரப்புல பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்துட்டான். கிருஷ்ணன் வாய்க்குள்ள தோல் போயிடுச்சு. இப்ப நான் தங்கச்சி வீட்டுக்கு போறேன், உடனே காப்பி குடிப்பீங்க, ஒரு வாய் குடிப்போம் காப்பி. அந்த வாய் சும்மா இருக்காது. ஒரு வாய் குடிச்சோன்னு அண்ணே எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. விஷத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்காது. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் ஓசி காப்பி. அந்த மாதிரி இவன் பழத்தை கொடுத்தோன்னு சும்மா இருந்திருக்கலாம், எப்படி இருந்ததுன்னு கேட்டான். அடுத்த வார்த்தை கிருஷ்ணன் சொன்னா, ஈரேழு உலகத்துல இந்த மாதிரி பழம் சாப்பிட்டது. வாயை பார்த்தா தோல் பதறிட்டான். விதுர, கிருஷ்ணா என்னை மன்னிச்சு கொண்டா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னா, நான் ஆயர்பாடியில கோபியரோடு விளையாண்டுகிட்டு இருப்பேன். என் தாய் யசோத பழக்குடுன்னு சொல்லுவா, போ கிடைக்கு, போன்னா பசுக்கு,
ஒரு நாளும் நான் கொடுக்க மாட்டேன், சாப்பிட்டு தோலை தான் கொடுப்பேன், இன்னைக்கு எனக்கே நீ டெஸ்ட் வச்சுட்ட போடா 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 அப்படின்னா. நல்லா பேசிக்கிட்டே இருந்தான். நல்லா பேசினா பசிக்கும். கேட்டு ஒருத்தர் இப்ப கேட்டாலும் பசிக்கும். இப்ப கிருஷ்ணன் சொன்னா, நான் உன் வீட்டுல இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு, பசிக்குது, சோறு போடுன்னா. விதுரன் சொன்னா, இந்த பாரு நானே உஞ்சி வச்சு அடுத்த வேலை சொல்றதுக்கு வழி கிடையாது, என் வீட்டுக்கு வந்த மரியாதையோட போயிடுவேன்னு பார்த்த, சாப்பிடணுங்கிற. என் வீட்டுல 8:45 9 ஆயிடுச்சுன்னா உப்பு கஞ்சி தான் குடிக்கும், நீ குடிப்பியான்னா. கிருஷ்ணன் சொன்னா, உலகத்திலேயே அதுக்கு தானே அலைகிறோம். இன்னைக்கு சொல்றேன், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அம்மா அந்த நிலாவை காட்டி அப்படி சோத்த புளிஞ்சு நடுவுல ஒரு மாவுடு வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த அமிர்தத்துக்கு இணை இன்னி வரைக்கும் எந்த சோறு கிடையாது. அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து முடியலன்னா இன்னைக்கு நம்ம தாயார் குருணையில தான் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. உப்பு கஞ்சி ஊத்துறான்னா, இவன் தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான், அவன் கோடையில ஊத்தி இப்படி குடிக்க போனால குடிச்சுட்டான், கை கெட்டினது வாய் கட்டல, ஏன்னா நான் கொடுக்குற மாதிரி கொடுத்து குடிச்சுக்கிட்டேன்னா. அதுக்கு விதுரன் சொன்னா, எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு டம்ளர் தான், நீ உலகத்துக்கே படி அளக்கிற பகவான் பரம்பொருள், உன் வாயில எங்களுடைய எச்ச டம்ளர் படக்கூடாதுன்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னா, எனக்கு பசிக்குது, என்ன பண்றதுன்னா. அதுக்கு விதுரன் சொன்னா, எங்க வீட்டுல காய்ந்த இலை சருகு இருக்கு, அதுல ஊத்துனே குடிச்சுக்கிறியான்னா. அமிர்தமா இருக்கும் குடுறான்னா. அப்படி இலைய பிடிச்சுக்கிட்டான்ல. இப்ப விதுரன் சொன்னா, கிருஷ்ணா பார்த்து குடி, இலையில கஞ்சி ஊற்றினா ஓடும். கடுப்பாயிட்டான் கிருஷ்ணன். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்து, நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த எனக்கு ஓசி சோறுங்கிறதுக்காக அட்வைஸா ஊத்துறான் அப்படின்னா. கிருஷ்ணா பார்த்து குடி, இலையில கஞ்சி ஓடும்னா. வலப்பக்கம் ஊத்தினா இடப்பக்கம் ஓடிடுச்சு, இடப்பக்கம் பிடிச்சான் வலப்பக்கம் போச்சு, ரெண்டு பக்கமும் பிடிச்சான் கீழே போச்சு. இப்ப கிருஷ்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், விதுரா, இந்த மண் உலகத்துல நான் பிறந்ததனுடைய நோக்கமே கம்சனை அழிக்க, எனக்கு ஒத்த கை போதும், ஆனா உன்னுடைய உப்பு கஞ்சிய, அன்பால நீ கொடுத்த உப்பு கஞ்சிய குடிக்க 4 கை இருந்தாலும் பத்தாதரா, உன் அன்புக்கு நான் அடிமைனா. இப்ப தெரிஞ்சுக்கங்க, பரம்பொருள் கிருஷ்ணனா இருந்தாலும் ராமனா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் அன்புக்குத்தான் அடிமை. ஆலய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனை அகத்துக்குள்ள கொண்டு வந்துதான் கண்ணப்ப நாயனாரும் சிறுத்தொண்டரும் இளையான்குடி மாறநாயனாரும் ஆழ்வார்களும் உள்ளத்துலதான் கோவில் கட்டி கொண்டாடினாங்க. அன்புதான், அன்பால இணையமா நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு நான் திருப்பி சொல்றேன். எனக்கு நீங்க மேல கொடுத்த போது 7:10 வச்சுக்கிட்டா கூட 9:25 2.25 மணி நேரம் 4 கூட்டத்துல பேச வேண்டியதை மொத்தமா பேசியிருக்கேன். நீங்க வழக்கம் போல கவர் கொடுங்க, அதை பத்தி நான் இருந்தாலும் ஏன்னா இது கல்யாண மண்டபமா மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. நான் உங்கள்கிட்ட பணிந்து கேட்குவேன், எல்லாரும் அந்த பிரசாதம் சாப்பிட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு இந்த அமைப்பும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்போம். இது நல்ல ஆலமரம் மாதிரி செழிக்கட்டும், 1000 வேடத்தாங்கள் பறவைகள் மாதிரி இலக்கியவாதிகள் வந்து போகட்டும். உங்களுக்கு என்னைக்குமே இந்த அறச்செயல்களுக்கு என்னைக்குமே இடையூறு கிடையாது. ஒரு நல்ல மனிதருடைய குடையின் கீழே நீங்க வாழ்றீங்க. ஈகோ இல்லாம இதே ஒத்துமையோட நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆன உங்கள்கிட்ட அன்போட ஒரே ஒரு ஹம்பிளா ஒரு ரெக்வஸ்ட், அடுத்த முறை வரும்போது 2 பேரா வாங்க, இன்னும் 4 பேரை கூட்டிட்டு வாங்க. அதுதான் நீங்க இவங்களுக்கு செய்யற உண்மையான கைமாறுன்னு சொல்லிட்டு, என்னைக்காவது காலமும் நேரமும் கை கூடினா நம்ம சந்திப்போம் சிந்திப்போம். ஆனா வாழ்க்கையில யூடியூப்காரங்களுக்கு சேர்த்து சொல்றேன், ஆடியன்ஸ்னா இதுதான், மேலேன்னா இதுதான், பேச்சுன்னா இதுதான். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆன்மீகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.